தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இன்று பொது காலத்தின் 34வது ஞாயிறை சிறப்பிக்கும் நாம் இன்று கிறிஸ்தரசர் பெருவிழாவை சிறப்பிக்கின்றோம். கிறிஸ்தரசர் நமக்கு மட்டுமல்ல, இவ்வுலகத்திற்கே அரசர். எனவே நம் மத்தியில் அவர் இறங்கி வர வேண்டும் என்று அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வேலையிலே ராஜா, அப்பா உமது பாதத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீரே ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவு வரை எங்களை செயலாற்றும்படிக்காய் உமது தூய ஆவியால் எங்களை நிரப்பும்படிக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உமது ரத்தத்தால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும்படிக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அக்கினி வேலி போட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா, துதி பாடல்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. நீரே எங்களோடு இருந்து எங்களை செயலாற்ற வேண்டும் என்று எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். அனைவரும் கைகளை உற்சாகத்தோடு தட்டி இயேசு ராஜா வந்திருக்கிறார் என்று கூட சொல்லி நாம் கைகளை தட்டி பாடுவோம்.
இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக நாம் தேசத்துக்காக ஒப்பு கொடுத்து எல்லா அரசு அதிகாரிகளையும் ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் இந்திய தேசத்தை உமது அன்பு கடன்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் இந்திய தேசத்தின் மீது இரக்கமாயிரும் சுவாமி. அப்பா எங்கள் இந்திய தேசத்தின் மக்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா எங்கள் இந்திய தேசத்தின் அதிகாரத்தை கையில் கொண்டு ஆளுகை செய்யும், இந்தியாவை ஆளுகை செய்யும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும், அப்பா தலைவர்களையும் அதிகாரிகளையும் உமது அன்பு கடன்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு மீதும் உமது ஆவியின் வல்லமை பொழுதெழ வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தூய ஆவியில் நிரம்பி அவர்கள் முடிவெடுக்கும் கிருபையை நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு எதிராக செயல்படுபவர்கள் ஆண்டவரே, அன்று நீர் சவுலாக இருந்தவரை பவுலாக மாற்றினீரே தகப்பனே, அதுபோல் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னும் அநேக அரசியல் தலைவர்கள் ஆண்டவரே, கண்ணியமும் கட்டுப்பாடும் நிறைந்த தலைவர்களை நீர் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இவர்களிடத்தில் ஏதாவது தீமைகள் இருந்தால் ஆண்டவரே, அவற்றையெல்லாம் விலக்கி ஆண்டவரே உமது பரிசுத்த பிரசன்னம் அவர்களை சூழ்ந்திருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்மை தீமை பகுத்தறிவு உணர்வு எங்கள் அரசியல் தலைவர்கள் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா அன்று சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை இன்றைய அரசியல் தலைவர்கள் கூட கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாட்டு மக்களை கூட ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா மக்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அரசாங்கம் என்ன உத்தரவு பிறப்பிக்கின்றதோ அதற்கு கீழ்ப்படுத்தி நடப்பவர்களாக திருள் செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, என் மேல் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கு பேரன்பு காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, உமது பேரன்பை பெற்றுக்கொள்ள தகுதியுடைய வாழ்க்கை வாழும் உள்ளத்தை ஒவ்வொரு நாட்டு மக்களுக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த காலகட்டத்தில் தகப்பனே, இந்த கொரோனா என்ற கொள்ளை நோய் ஆண்டவரே முற்றிலுமாக அற்றுப்போக செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா நோயாளிகள் மீது உமது வல்லமை இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரே மகனின் வெளியேற பெற்ற கல்வாரி தூய ரத்தம் ஆண்டவரே, அப்பா இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர் மீது இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நோயின் பிடியிலிருந்து ஒவ்வொருவரும் விடுதலையாக கூடிய கிருபையை நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இவர்களுக்காக பணி செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர், மற்ற பணி செய்யும் அனைவரும் கூட அன்பு கண்வர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இரக்கமாயிர சுவாமி, இவர்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்கள் உண்மையுடன் பணிபுரியக்கூடிய ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்ற ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே அவங்களுக்கு. அப்பா உமது இரக்கமும் கிருபையும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் நிறைவா இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, எங்கள் 3 படைகள் ராணுவத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. படைகளையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்கள் எங்கு சென்றாலும் ஆண்டவரே வெற்றி வகையை சூடிக்கொள்ளும் ஆசீர்வாதத்தை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இதோ விவசாயிகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா விவசாயிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா அந்த ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தது போல ஆண்டவரே, இவர்களும் கூட 100 மடங்கு அறுவடை செய்யக்கூடிய கிருபையை நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமது இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உமது பரிசுத்த பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்தின் மீது சூழ்ந்து இருந்து பாதுகாத்து, எங்களை அக்னி வேலி போட்டு பாதுகாத்து நீர் தாமே வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனான பிதாவே, ஆமென். இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா என்று கூட சொல்லி நாம் கைகளை தட்டி பாடுவோம். ராஜா
வசனத்தை தியானித்தோம் என்றால், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று ஏசப்பா நம்மளுக்கு சொன்னாரு. இந்த நாளிலே கூட இந்த ஆன்லைன் வழியாக உலகெங்கும் ஆண்டவருடைய வார்த்தை சென்றடைய வேண்டும் என்று சொல்லி அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் ராஜா. அப்பா அன்பும் இரக்கமும் கனிவும் நிறைந்தவரே, அப்பா இந்த வேளையில் ஆண்டவரே, அப்பா நாங்கள் ஆண்டவரே ஆலயங்கள் இல்லாமல் அப்பா எவ்வளவோ மாதங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் தவித்துக் கொண்டிருந்தோம் ராஜா. ஆனால் நீரோ ஆண்டவரே அப்பா இந்த வீடியோ மூலமாக ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நீ நன்மையை கொடுத்தீர் ராஜா. அப்பா இதோ ஆண்டவரே யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வீடியோ வழியாக அப்பா உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. ஆமாண்டவரே வாலிப பிள்ளைகள் யார் யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா தீமையை ஆண்டவரே நோக்கி செல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா அந்த வீடியோவை நோக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா உங்களுடைய வார்த்தைகள் கேட்டு ஆண்டவரே அப்பா மனமாற்றுதலுக்கு ஏதுவாக அப்பா நீர் அவர்களை நடத்துங்க ராஜா. ஆமாண்டவரே எவ்வளவு முதியவர்கள் ராஜா அப்பா ஆலயத்துக்கு நடந்து கூட செல்ல முடியாமல் இருக்கிற அப்பா நோயாளிகள் ஒவ்வொருவரையும் கூட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இறை வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே ஆண்டவரே அப்பா இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கும் போதே ஆண்டவரே அப்பா அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ராஜா. அப்பா ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா இந்த வீடியோ வழியாக ஆண்டவரே இறை வார்த்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் ஆண்டவரே அப்பா அவர்களை தொடட்டும் ராஜா. அப்பா நிறைய சாட்சிகளை உருவாக்குங்க ராஜா. இதோ நாங்கள் இறை வார்த்தையை இதோ இந்த வீடியோ மூலியமாக நாங்கள் பார்த்து நாங்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டோம் என்று ஆண்டவரே அப்பா அனைவரும் சாட்சி பகிர அப்பா நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. அன்றைக்கு ஆண்டவரே அப்பா மலைப்பொழிவு பிரசங்கத்தில் அப்பா இயேசு அப்பா எவ்வாறெல்லாம் ஆண்டவரே அப்பா இறைவா குறைத்தாரோ அப்பா அந்த வல்லமை ஆண்டவரே அன்றைக்கு எவ்வளவு மக்கள் கொடான கோடி மக்கள் கேட்டார்களே அதே போல ஆண்டவரே அப்பா இந்த ஊடகத்தை பார்க்கிறவர்களும் ஆண்டவரே அப்பா நன்மையை பெற்றுக் கொள்ளட்டும் ராஜா. அப்பா இதோ ஆண்டவரே தீமைகளை விட்டு விலகி ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே இறையாட்சிக்கான அப்பா அந்த வழியை தேடுகிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற வேண்டும் என்று அப்பா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. எவ்வளவோ பெண்கள் ஆண்டவரே அப்பா யார் யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா கடவுளை மறந்து இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த வீடியோவை பார்க்க கிருபை செய்யுங்க ராஜா. ஆமா ஆண்டவரே சிறு பிள்ளைகள் யார் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ ஆண்டவரே அவர்களை கூட ஆண்டவரே அப்பா நீங்க தொடுங்க ராஜா. அப்பா சாமுவேலை அழைத்தது போல ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே அப்பா நீ பெயர் சொல்லி அழைக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஆமா ஆண்டவரே அப்பா ஒரு வார்த்தை கூட ஆண்டவரே பயனில்லாமல் போக கூடாது ராஜா. ஆமா ஆண்டவரே உலகம் எல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் அப்பொழுது என்னுடைய வருகை இருக்கும் என்று நீ சொல்லி இருக்கிறீர் ராஜா. இது ஆண்டவரே மொபைல் இப்பொழுது எல்லார் கையிலும் இருக்கிறது ராஜா. ஆமா ஆண்டவரே அப்பா நன்மை தீமை இரண்டுக்கும் பயன்படுகிற அப்பா இந்த ஆண்டவரே மொபைல் வழியாக ஆண்டவரே அப்பா உம்முடைய நன்மையாக இறைவார்த்தையும் வந்து கொண்டிருக்கிறது ராஜா. அப்பா எனவே ஆண்டவரே அதை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள அப்பா மக்களுடைய இருதயங்களில் நீ பேச வேண்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா நிறைய வியூவர்ஸ் ஆண்டவரே அப்பா நீங்க உருவாக்குங்க ராஜா. ஆமா ஆண்டவரே அப்பா தேவையில்லாத விஷயங்களுக்காக ஆண்டவரே நேரத்தை செலவிடுகிற பிள்ளைகள் அப்பா நிறைய வார்த்தை கேட்பதற்கு ஆண்டவரே தங்களுடைய நேரங்களை செலவிட அப்பா நீங்க ஆண்டவரே அப்பா கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா இதோ தந்தை என்னை அனுப்பவில்லை என்றால் யாரும் என்னிடம் வர முடியாது என்று சொல்லி இருக்கிறேன் ராஜா. இதோ ஆண்டவரே உலக மக்களை உங்களோட கருத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. உலகம் எங்கும் சென்று கொண்டிருக்கிற அப்பா இந்த இறை வார்த்தைகள் அப்பா அனைத்து மக்களையும் தொட வேண்டும் என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அப்பா இரக்கம் வைங்க சுவாமி. எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே மனமாற்றத்திற்கு நேராக அழைத்து வாங்க ராஜா. அப்பா இவை அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனல்ல நல்ல தந்தையே. ஆமென். இயேசுவே மை போற்றுகிறோம், மை புகழ்கிறோம், மை ஆராதிக்கிறோம், கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம் என்று சொல்லிக் கூட அனைவரும் கைகளை தட்டி பாடுவோம். வந்தாரே தேடி வந்தாரே தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே
மூலமாக ஆண்டவரை செய்தி கொடுக்க வருகிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய பிரசன்னம் வல்லமை அவர்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இந்த உன்னதமான மாலை வேளையில் நாம் யாவரும் ஆண்டவரை துதித்தோம், போற்றினோம், புகழ்ந்தோம், ஆராதித்தோம், அவருக்கு நன்றி செலுத்தினோம். இப்பொழுது பிரியமான வாலிபர்களே, நாம் ஆண்டவருடைய இறை வாக்கை கேட்க வந்திருக்கிறோம். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நம்மை நாம் சமர்ப்பணித்து ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபம் செய்து இறைவாக்கை நாம் கேட்போமாக. உன்னதமானவரே, இந்த உன்னதமான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், போற்ற வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்முடைய இறை வாக்கை உரைக்க வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வாக்கு கேட்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் இன்றைய ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்கு உண்டோ அங்க விடுதலை உண்டு அப்பா. ஆகையால் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எந்தெந்த இடத்துக்கு செல்லுதோ அந்த இடத்திலெல்லாம் கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் அப்பா. உம்முடைய வார்த்தை அது ஜீவனுள்ள வார்த்தை, மரித்து போனவர்களுக்கு கூட அது உயிர்ப்பிக்க செய்கிற வார்த்தையாய் இருப்பது தகப்பனே. ஆகையால் ஆண்டவரே, உம்முடைய உன்னதமான வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புதிய பலனும் புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்க வழி நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இது அனைவற்றும் எங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். பிரியமான வாலிபர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க போகிற உன்னதமான வார்த்தைகள் இன்றைக்கு என்னவென்று பார்க்கும்போது, how to get ready for the God's blessing. நாம நம்மளை எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்மளே நாம் தயாரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தலைப்புல இன்றைக்கு நாம் உன்னதமான வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எப்பொழுதுமே ஒரு ஆசீர்வாதத்துக்கு நாம் தயாரிப்பு செய்ய வேண்டும். தயாரிப்பு இல்லாம ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது அது மிக கஷ்டமுள்ள ஒரு செயலாய் இருக்கும். நம்ம எப்பவுமே ஒரு எக்ஸாம் எழுதுனா கூட ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாம எக்ஸாம்ல சக்சஸ்ஃபுல்லாக அது ரொம்ப கடினமான ஒரு காரியம். அப்ப உலகக்குரிய காரியத்திலே ஒரு ப்ரிப்பரேஷன் நம்ம செய்யும் போது, அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம எவ்வளவு ஒரு பெரிய தயாரிப்பு நம்மளுக்கு தேவை என்று நாம் இன்றைக்கு சுருக்கமாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆகையால் இன்றைக்கு 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 Kings chapter 3 verse 16 and 17. அப்பொழுது அவர் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், இந்த பள்ளத்தாக்கு எங்கும் குழிகளை வெட்டுங்கள், ஏனெனில் ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் காற்றையும் மழையோ காண போவது இல்லை. ஆயினும் இந்த பள்ளத்தாக்குகள் தண்ணீரால நிரப்பப்படும். நீங்களும் உங்கள் கால்நடைகளும் விலங்குகளும் நீர் அங்கிருந்து விடுவீர்கள். ஆமென். ஹalleluya. And he said, this is what the Lord says. This is what the Lord says. This dry valley will be filled with pools of water. You will see neither wind nor rain. but the Lord says
this valley will be filled with water. the water. You will have plenty You will have plenty for yourself for yourself and for the cattle and for the cattle and other animals. and for other animals. Amen. Hallelujah. இப்பொழுது பாருங்க 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்துல நம்ம வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவர் சொல்வது இதுவே. அங்க இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கில் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு நீரை அவர் ஊற்ற செய்கிறார். எப்படி அது நடக்கும்? அங்க மழையும் அல்ல, காற்றும் அல்ல, ஆனால் அங்க தண்ணீர் உண்டாகும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆனால் அதற்கு முன்னாடி அவங்களும் ஒரு ப்ரிப்பரேஷனை செய்ய சொல்லுகிறார். அது என்னவென்று பார்க்கும்போது ஒரு குழிலை அவர்களை தோண்ட அவர் செய்கின்றார். அங்க காற்றும் இல்ல, மழையும் அல்ல, ஆனா தண்ணீர் மட்டும் அங்க நிரம்பும். அது அந்த தண்ணீர் அவங்களுக்கு மட்டும் இல்லாம கால்நடைகளும் அவங்க எல்லா விதமான மிருக ஜனத்துக்கும் எல்லாவற்றுக்கும் அந்த தண்ணீர் போதுமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அதுவே. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் என்றால் ஒரு தயாரிப்பு வேண்டும். அது என்ன தயாரிப்பு என்று பார்க்கும்போது முதலாக நம்மளுடைய பாவத்தை விட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும். நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருப்பது ஒரே ஒரு பெரிய தடை என்னவென்று பார்க்கும்போது பாவம், the sin. We have to first repent ourselves. பாவம் மன்னிப்பு இல்லாம யாரும் ஆண்டவருடைய முகத்தையும் அவருடைய குரலும் அவருடைய பிரசன்னத்தை ஒரு நாளும் உணரவே முடியாது. அப்ப ஆசீர்வாதம் மட்டும் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்? ஆகையால் இன்றைக்கு ஆண்டவர் முதலாக கூறுவது we have to repent ourselves. நம்மளுடைய பாவத்தை விட்டு நம்ம மனம் திரும்பி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இங்க பாருங்க, தண்ணீர் எல்லாருக்கும் தண்ணீர் வேணும் என்றால் ஆண்டவர் முதல்ல அவங்கள குழியை நோண்ட வைக்கிறார். அதற்கு அப்புறம் தான் அங்க ஒரு தண்ணீர் உண்டாகுது. அதே போல நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் என்றால் முதல்ல பாவத்தை விட்டு மன திரும்ப வேண்டும். மன திரும்பாம நம்மளுக்கு ஆசீர்வாதத்துக்கு வர அது தடையாய் நிற்கக்கூடிய ஒரு தடையாய் இருக்கும். ஒரு தண்ணீர் நிரப்பப்படணும் என்றாலும் அதற்கான ஒரு பாத்திரம் வேண்டும். அப்பதான் தண்ணீரை கூட நம்ம நிரப்ப முடியும். அதே போலதான் ஆண்டவர் சொல்கிறாரு, தண்ணீரை அங்க அனுப்பும் போது அது ஜஸ்ட் பிளெயின் லேண்டா இருந்தா எப்படி அது ஸ்டோர் ஆக முடியும்? அதால முடியாது. அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, you should dig a hole so that the water will be filled in the hole and it will be utilized for all the people என்று சொல்கிறார். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதம் பெறணும் என்றால் repentance is very important in our life. Without repenting our sin, we cannot receive the holy blessings of the God the Father. இரண்டாவது என்னவென்று நாம் பார்க்கும்போது நம் வாழ்க்கையில எப்பவுமே நாம ஹம்பலோடு பொறுமையோடு தாழ்மையோடு ஆண்டவருடைய வார்த்தையை உள்வாங்கி நம்ம பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். இவர்கள் கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, மழையோ அல்ல, காற்றோ அல்ல, ஆனால் அங்க தண்ணீர் நிரப்பப்படும் என்று சொன்னார். இதே ராஜாக்கள் 2 ராஜாக்களை நம்ம பார்க்கிறோம். நாமான் என்று தொழில் நோயாளி, அங்க இருந்த அந்த இடத்துல எவ்வளவு தொழில் நோயாளிகள் இருந்தார்கள். ஆனா யாருக்குமே சுகம் வேணும், சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் என்ற அந்த உள்ளத்துல அந்த ஆர்வம் இல்லை, அந்த பொறுமை இல்லை. ஆனால் நாமானோ ஆண்டவர் சொன்ன வாக்கை கேட்டு 7 முறை அந்த தண்ணீரில் அவர் மூழ்கி எழும்போது அவருக்கு பூரண ஒரு சுகம் உண்டாகினது. ஏனென்றால் he had a patience, he had a humbleness towards the God the Almighty Father. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரே நான் எவ்வளவு செபிக்கிறேனே, என் வாழ்க்கையில ஒன்றுமே நடக்கலை என்று ஒவ்வொரு வாலிபர்களே நீங்க புழம்பிக் கொண்டு இருக்கலாம். நான் எவ்வளவு பிரேயர் பண்றேன், ஆனா எனக்கு வேலையே கிடைக்கல ஆண்டவர். இந்த COVID-19ல எவ்வளவு பேருக்கு வேலை எழுந்து இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களோடு பேசக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நீங்க எழுந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டாம்? முதல்ல உங்க பாவத்தை விட்டு நீங்க மன திரும்ப வேண்டும். 2வது பொறுமையோடு காத்திருங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நினைக்காத அளவுக்கு அது நம்மளை வந்து சேரும். அதுதான் ஆண்டவர் கூறுவது 2வது ஒரு காரியம். 3வது என்னவென்றால் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆசீர்வாதத்துக்கு வர ஒரு 3வது காரியம் என்னவென்றால் சாத்தானுடைய சூழ்ச்சிகள். சாத்தான் சில தீக்கணைகள் நம்மளை சூழ வைத்திருப்பான். ஆனால் அதை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும்.
அது எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் பொறுமையோடு, ஹம்பிள்னஸோடு, ஜெபத்துல வைராக்கியமாய் காத்திருக்கும் போது அந்த தடைகளை உடைக்கக்கூடிய வல்லமை ஆண்டவர் நம் ஒவ்வொருத்தருக்கும் தருவார். இங்க பாருங்க, காற்று இல்ல, மழையும் அல்ல, ஆனாலும் அந்த வாய்க்கால் எல்லாம் நிரப்பப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் தண்ணீர் ஆண்டவர் கொடுத்தார். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில வேலையே கிடைக்காது என்று பலர் பேசி இருக்கலாம், துன்புறுத்தி கொண்டு உங்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் வராது, நீங்க ஒரு பாவம் செய்திருக்கீங்க என்று சொல்லி வார்த்தையால கூட நோகடிக்கலாம். ஆனால் பிரியமான வாலிபர்களே, ஆண்டவர் உங்களை நோக்கி சொல்வது வார்த்தை என்னவென்றால், நம் பாவத்தை விட்டு மன திரும்பும் போது, ஆண்டவருக்குள் வைராக்கியமாய் ஜெபத்துல காத்திருக்கும் போது, பிசாசுடைய சூழ்ச்சிகளை ஜெபத்தால முறியடிக்கும் போது எல்லாமே போய் ஆண்டவர் வெளியேற பெற்ற ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். இன்று இந்த 3 காரியத்தை நம்ம தவறாமல் செய்யும் போது ஆண்டவர் ஏத்த காலத்தில் ஏத்ததை கொடுத்து அவர் வாய்க்காலை நிரப்பின ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளத்தாக்கிய கூட அவர் நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் கடைசியாக நாம் இந்த வசனத்தை நாம் தியானிப்போமாக. ஜேம்ஸ் chapter 1 verse 17 நாம் வாசிப்போம். ஜேம்ஸ் chapter 1 verse 17. Every good gift and every perfect present comes from heaven, comes from the heaven above. it comes down From God, the creator of the heavenly light, lights, who does not change or cause darkness by turning. Hallelujah. நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்து வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. ஹalleluya. நம்மளுடைய ஷேடோஸ் கூட நம்ம நடக்கும்போது சில இடத்துக்கு நடக்கும்போது ஷேடோ இருக்காது, சில இடத்துக்கு நடக்கும்போது ஷேடோஸ் இருக்கும். ஆகையால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நிழல் அல்ல, அப்பப்ப நான் சேஞ்ச் பண்ணி கொண்டே இருக்க, நான் உன்னதமான ஆண்டவர், நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எப்படி காத்தாரோ அவர் சொல்றார், நான் மனிதன் அல்ல, நான் கொடுத்த வாக்கை நான் மாற்றுவதற்கு நான் உன்னதமான ஆண்டவர் என்று அவர் வாக்கை கொடுக்கிறார். அப்ப நம்மை ஆசீர்வதிக்கணும் என்று ஆண்டவர் நினைத்தா அவர் மாற்றிடுவாரா? நம்ம தீமை செய்துட்டால், பாவம் செய்துட்டால் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க கூடாது என்று அவர் நினைத்திடுவாரா? ஒரு நாளும் அவர் ஏழவே மாட்டார், அவர் நினைக்கவே மாட்டார். மாறாக என் மகன் எப்பொழுது மன திரும்பி என்கிட்ட வருவாங்க என்று ஆவலோடு அவர் காத்திருந்து ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் ஒவ்வொரு நன்மைகளும் பரலோக ராஜ்யத்திலிருந்து நம்மளுக்கு இறங்கி வர ஆசீர்வாதமாய் இருப்பது அது மனிதர்கள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் அல்ல, அது ஆண்டவரால கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். அது மாறாதது, ஒன்றும் என்னைக்கும் அது மாறாத ஒரு கிருபை. ஆகையால் இந்த உன்னதமான நேரத்தில் நம் யாவரும் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், எப்படி நம்மளே நாம் தயாரிக்கணும் என்று நாம் இன்றைக்கு தியானித்தோம். முதலாக பாவத்தை விட்டு மன திரும்ப வேண்டும். இரண்டாவது நாம் தாழ்மையோடு காத்திருந்து செபிக்க வேண்டும். மூன்றாவது பிசாசின் சூழ்ச்சிகளை எதிர்த்து நிற்க வேண்டும். இது யாவற்றையும் நாம் செய்யும் போது தடப்பட்ட எல்லா காரியங்களையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் உடைத்து அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுக்குவார். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் அவர் மேலாக்குவார் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் போற்றி புகழ்வோமாக. யாவரும் கரங்களை தட்டி பிரியமான வாலிபர்களே இந்த பாடலை நாம் பாடுவோமாக. Yes Lord, thank you Jesus. Amen. ஆண்டவர் நம்மளை எப்பொழுதுமே வாளாக்காமல் அவர் தலையாக்கி கொண்டே இருப்பார், அவர் நம்மளை கீழாக்காமல் அவர் நம்மளை மேலாக்கி கொண்டே இருப்பார். அதுதான் நம் இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய நோக்கமாய் இருப்பது. ஆகையால் இந்த நோக்கத்துக்கு நாம் அர்ப்பணத்தை செய்து உற்சாகமாக யாவரும் கரங்களை தட்டி எங்களோடு நீங்களும் இந்த பாடல்களை சேர்ந்து நாம் பாடுவோமாக. Yes Father. Amen. உன்னை வாளாக்காமல்
செபிப்போமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவரே, இந்த உன்னதமான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆசீர்வாதத்துக்காக எப்படி நாங்க எங்களே தயாரிக்க வேண்டும் என்று நீர் வல்லமையோடு பேசின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் கூட நீங்க பேசினீங்க, பாவத்தை விட்டு விலக வேண்டும். ஆண்டவரே, தாழ்மையோடு காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, பிசாசோடு போராடி வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, இதே போல ஒவ்வொரு வாலிபர்களும் இதை காணக்கூடிய ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்காம ஆண்டவரே தோல்வியோடு பிரச்சனையோடு இருக்கிறார்களோ ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கு உன்னதமான பரலோக ராஜ்யத்திலிருந்து உம்முடைய ஆசீர்வாதமானது கடந்து செல்லும்படிக்காய் ஜெபிக்க. மூடப்பட்டிருக்கிற எல்லா வாய்க்கால்களும் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஆண்டவரை விலகி எல்லா விதமான வாய்க்கால்கள் ஓபன் செய்யும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீங்க செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒரு நாளும் ஏழாத ஆண்டவரே. உம்மால் எல்லாமே கூடும் ராஜா. ஆண்டவரே, நீர் மனிதர் அல்ல, நீர் உன்னதமான தேவன். நாங்க ஆராதிக்கிறோம், நீ சர்வ லோகத்தின் அதிபதியாய் இருக்கீங்க. நீங்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருப்பதனால ஆண்டவரே உம்மால் எல்லாமே கூடும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் நோக்கி உம்மை ஜெபிக்கும் போது நீர் அவர்களுக்கு மனமிறங்கி யாவற்றையும் ஆசீர்வாதத்தை கொடுத்து இவர்களை நீங்க நிரப்பும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. நிரப்பும் அப்பா. யாவரும் ஆண்டவரே அப்பா விழுமையாய் செல்லாதபடிக்கு உம்முடைய கிருபையை இவர்களை தாங்கி வழிநடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியா செய்ய போற கிருபைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே. நீரே பொறுப்பெடுத்து பாதுகாத்து வழி நடத்தும். இது அனைவற்றும் எங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் யாவரும் பெண்களுக்கான இறைவாக்கை நாம் இப்பொழுது கேட்போமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். இன்று மிக அருமையான ஒரு பேரின்ப பெருவிழா, கிறிஸ்து அரசர் பெருவிழா. நம் ஆண்டவர் இயேசுவை குழந்தையாக பார்த்திருக்கலாம். அவரை சிலுவையில் அறையுண்ட ஒரு அவமான சின்னமாக பார்த்திருக்கலாம். அந்த காலங்கள் முடிந்து அவர் அலமோலப்பட்ட நாட்களை பார்த்திருக்கலாம். அவர் பிணமாக பார்த்திருக்கலாம். அவர் வீட்டை பார்த்திருக்கலாம். ஆனால் மீண்டும் வரும்போது அவர் ராஜாவாக வருகிறதை நாம் இன்னும் யாரும் பார்க்கவில்லை. ஆண்டவர் இயேசு இந்த முறை ராஜாவாக வரப்போகின்றார். ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் இந்த நவம்பர் மாத இறுதியிலே கிறிஸ்து அரசர் பெருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். கிறிஸ்து அரசர் பெருவிழா. கிறிஸ்து அரசராக வரப்போகின்றார். அவர் அரசராய் வரும்போது என்ன செய்ய போகின்றார்? இதுதான் இன்றைக்கு விசேஷமாக திருப்பலி வாசகங்கள் நமக்கு உரைக்கின்றன. எப்படி ஆண்டவர் முதலிலே ஒரு ஆயனாக தன்னை தென்படுத்துகின்றார். ஆயனாக, அதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்றைய முதல் வாசகத்தை நாம் தியானிக்கிற வேளையில என்ன உரைக்கிறது பாருங்க. எசேக்கியேல் புத்தகத்தில எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 11 17 வரை உள்ள வாக்கியங்கள் வாசிக்கும் போது ஆண்டவராகிய கடவுள் ஒரு ஆயனாக தன் மந்தை எங்கிருக்கிறதோ அங்கு அவர் தேடி வருகிறவராய் இருக்கிறார் என்று அங்கு வாசனங்கள் சொல்லப்படுகின்றன. ஆகவே 11வது வாக்கியம் வாசிக்கும் போது என்ன சொல்லுகிறார் பாருங்க. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், நானே என் மந்தையை தேடி செல்வேன், பேணி காப்பேன். என் அன்பு மக்களே, எப்படி எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக கடவுள் உரைக்கின்றார், என் மந்தையை நான் தேடி செல்வேன், அவைகளை பேணி வளர்ப்பேன். பேணி என்ற வார்த்தையின் பொருள் என்ன? ஒன்று கூட கெட்டு போக கூடாது என்பதுதான் அவர் நோக்கம். ஆக தேடி வந்த இயேசு என்ன செய்தார்? 100 ஆடுகள் ஒருவர் இருக்க
99 ஆடுகளை அதே இடத்துல வைத்து காணாமல் போன ஒரு ஆடை தேடி சென்றார். அது முள்ளில் சிக்கி இருந்தது. முள்ளில் சிக்கியிருக்கிற அந்த ஆடை முள்ளில் இருந்து விடுவித்து தன் தோள் மேல் சுமந்து கொண்டார். ஏனெனில் காயப்பட்ட அந்த ஆடு நடக்க முடியாது. மற்ற ஆடுகளைப் போல இது நடக்க முடியாது, சக்தி இழந்திருக்கிறது. ஆகவே அவற்றை என் தோள் மேல் சுமப்பேன் என்று காணாமல் போன நாட்டை தேடி வந்து அனைவருக்கும் சொல்லி காணாமல் போனதை கண்டெடுத்தேன் என்று வேறு வகை கொண்டார். இதைதான் எசையா இறைவாக்கினர் வழியாய் சொல்லுகிறார். என் மந்தையை நான் தேடி செல்வேன், தேனி வளர்ப்பேன். தேனி என்ற வார்த்தையின் பொருள் என்ன? கவனமாக, ஒன்று கூட துன்பம் உன்னை நேரக்கூடாது, ஒரு பிரச்சனை உன்னை தொடக்கூடாது, நீ எந்த தீங்குக்கும் சிக்கிக்கொள்ளக்கூடாது, உன்னை எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்று தனித்தனியாக பூமியில பிறந்திருக்கிற ஒவ்வொருவருக்குமே அவர் பேணி வளர்க்கிற ஆண்டவராய் இருக்கிறேன் என்று தொடக்கத்திலே தன்னை வெளிப்படுத்துகின்றார். ஆக பேணி வளர்க்கிற ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அடுத்த வாக்கு வாசிக்கும் போது, ஒரு ஆயன் தன் மந்தை நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். யார் மந்தையிலிருந்து விலகின ஆடுகள் ஆண்டவரை மறந்து, ஆண்டவரின் வாக்குகளை மறந்து, ஆண்டவரின் செயல்களை மறந்து, ஆண்டவரின் திட்டத்தை மறந்து, தான் விரும்புகிறதை செய்யும்படி, தான் நினைக்கிறதை அனுபவிக்கும்படி, தங்கள் வாழ்நாட்களிலே இன்பமாகவே வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கும்படி பயணிக்கின்ற ஒவ்வொருவருமே கடவுளை விட்டு தூரமாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றனர். ஆண்டவர் விட்டு தூரமாய் பயணம் செய்கிற இவர்களை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் தேடி செல்வேன். இது நிறைவு பெற்றது எப்போது? புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு வழியாக தேடி வந்தார். அவர் தேடி வந்த காலம் முடிந்து விட்டன. இன்று அவர் நம்மை பேணி வளர்த்துக் கொண்டிருக்கின்றார். நம்மை ஒவ்வொருவரையும் தேடி வந்து நம்மை காத்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு ஆயனாக இன்று வெளிப்படுகிறார். ஒரு ஆயனாக வெளிப்படுகிற இவர் அரசனாகவும் வெளிப்பட போகிற காலங்கள் இருக்கின்றன. காலங்களுக்கெல்லாம் ஆயனாகவே இருக்கிறவர் கிடையாது. ஆகவே இன்றைக்கு அநேகம் பேர் நாம எப்பவுமே பாருங்க, இரக்கத்தின் ஆண்டவர் இரக்கம் பொழிந்து கொண்டே இருப்பார். நான் என்ன வேணாலும் செய்திடுவேன், அவர்கிட்ட போய் இரக்கத்தை வேண்டுவேன். எப்படி வேணாலும் நான் வாழ்வேன், அவர்கிட்ட போய் இரக்கத்தை வேண்டுவேன். இந்த இரக்கத்தின் ஆண்டவர் சில காலங்களுக்கு தான் தன் இரக்கத்தை காட்டுவார். அவர் அரசராய் வருகிற காலங்கள் நெருங்கிவிட்டன. உலகத்திலே அதற்கான ஆயத்த நிலையில் தொடங்கிவிட்டது. உலகத்திலே பல மாற்றங்கள் அவர் வருகைக்கு ஆயத்த நிலையை காட்டுகின்றன. உலகிலே பல மலைகள் உருகி தண்ணீரை போல அது நெருப்பாய் பாய்ந்து கொண்டு கடலிலே கலந்து கொண்டிருக்கிறது. உலகிலே பல இடங்கள் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டு வருகின்றன. எருசலேம் நகரம் தலைநகரமாய் மாறிவிட்டது. இவையெல்லாம் எதை குறிக்கின்றன? ஆண்டவர் வருகைக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு செயல்பாடும். இந்த முறை அவர் ஆயனாக வரவில்லை, ராஜாவாக வரப்போகிறார். அவர் ராஜாவாய் வருவதற்கு முன்னதாக நம்மை ஆயனாகவே அழைக்கின்ற இறைவனாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு கேட்கிற நாம் மனமாற்றம் அடைந்து அந்த ஆண்டவரை தேடி அவருடைய வாக்குகளுக்காக வாழ்வேன் என்று தீர்மானித்தால் அவர் ராஜாவாய் வரும்போது நமக்கு மனமகிழ்ச்சியாயிருக்கும். அவ்வார்த்தைகளை கேட்டும் மனமாறாமல் விரும்புகிறபடி வாழ்ந்து கொண்டு
இருப்போம் என்றால் அவர் ராஜாவாய் வரும்போது அழுகையும் பற்கடிப்பும் இடம் காத்திருக்கும், தண்டனைக்குரிய இடம் காத்திருக்கும். ஆக இந்த முதல் வாசகம் என்ன கூறுகிறது? அந்த கிறிஸ்து அரசர் முதலிலே ஒரு மந்தையை நடத்துகிற ஆயனாக இருக்கின்றார். அவர் எப்படி வருகிறார்? காணாமல் போன ஆடுகளை தேடி வருகின்றார். அடுத்த வாக்கு 15வது வாக்கியம். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்றும் மீட்டு வருவேன். ஆமா, மப்பும் மந்தாரம்னா என்ன அர்த்தம்? மப்புனா என்ன, மந்தாரம்னா என்ன? மயக்கமாய் இருப்பது. மப்புனா மூழ்கி இருப்பது, அவையே மூழ்கி இருப்பது. இது குடிக்கிறவர்களுக்கு நல்லா தெரியும். மயக்கத்திலே இருப்பாங்க. அப்படியே சொல்லுவாங்க, நான் கரெக்டா பேசுறேன் தானே, அவங்களுக்கு அது கரெக்ட், கேட்கிறவங்களுக்கு கரெக்டா? கேட்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயா குடிக்காரன். யார் ஏற்றுக்கொள்வார்கள்? மப்பும் மந்தாரமும் மயக்கத்தையும் மூழ்கி இருக்கிற வாழ்க்கையும் குறிக்கிறது. உலக மயக்கத்திலும் உலக ஆசைகளும் மூழ்கி இருக்கிற நம்மை ஆண்டவர் என்ன சொன்னாராம் பாருங்க, எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் நம்மை மீட்டு வர வேண்டும் என்று தீர்மானித்து வந்தார். நாம எந்த இடத்துல விழுந்திருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்து நம்மை மீட்டு வருகின்ற ஆண்டவராய் இருக்கின்றாராம். இந்த காலங்கள் ரொம்ப நாளுக்கு இருக்கும் என்று நாம் நினைக்க இயலாது. மீட்கப்படுகிற காலங்களுக்கு முடிவு வருகிற காலம் இருக்கும். அந்த முடிவு வருவதற்கு முன்னதாக ஆண்டவர் உரைக்கின்றார், உன்னுடைய பின்மாற்றமான வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரை தேடி வா. உன்னை ஆண்டவர் தேடி வந்திருக்கின்றார். ஆக ஏன் அவர் நம்மை தேடி வந்தார்? 15 சொல்லுகிறது, நானே என் மந்தையை மேய்ப்பேன். நானே என் மந்தையை மேய்ப்பேன். நானே என்கிறவர் யார்? நம்மை உண்டாக்கி நம்மை பாதுகாத்து எல்லா துன்பத்திலிருந்து விடுதலை செய்து நம்ம கூடவே இருக்கிற ஆண்டவர், நம்ம தேவைகளை சந்திக்கிறவர், நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் முன்னிருந்து காக்கிறவர். அவரே என்ன சொல்லுகிறார்? என் மக்களை நானே நடத்துவேன், நானே ஆயனாயிருந்து நடத்துவேன். அடுத்த வாக்கு பாருங்க, நானே என் மந்தையை மேய்த்து, நானே மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன், இளைப்பாறச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவேன், திரும்ப கொண்டு வருவேன். உனக்காக பலமுறை அலைகின்றார், பலமுறை பேசுகிறார், பலமுறை உன் உள்ளத்தை உணர்த்துகின்றார். நீ உணர்ந்தாலும் சில நேரம் கழித்து, சில நாள் கழித்து மறுபடியும் பின்பற்றின வாழ்க்கை, பின்னோக்கின வாழ்க்கை. என்னை விடுவித்த ஆண்டவருக்கு நான் வாழ்வேன் என்று நாம் நினைப்பதே கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நம்மை தேடி 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 அருகிலே வருகிறவராய் இருக்கின்றார். ஆகவே என்ன சொல்லுகிறார் பாருங்க, என்ன சொல்கிறார்? அலைந்து திரிந்து திரும்ப கொண்டு வருவேன். அவர் திட்டமே நம்மை அவரோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆடுகள் யார்? உலகில் இருக்கிற எல்லாருமே. என் நண்பர் மக்களே, நாம நினைத்துக் கொள்ளலாம் இது கிறிஸ்தவங்க மட்டும்னு இல்ல. உலகத்தில் இருக்கிற அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். பெயர் அளவிலே வேறுபட்டிருக்கலாம், மொழியிலே வேறுபட்டிருக்கலாம், ஜாதி என்ற பெயரிலே வேறுபட்டிருக்கலாம், டினாமினேஷன் என்ற பெயரிலே பிரிந்திருக்கலாம். ஆனால் விவிலிய வாக்கு அனைவரையும் சேர்த்துதான் சொல்லுகிறதே தவிர எவரையும் பிரித்து சொல்லவில்லை. நம் அனைவரையும் அலைந்து திரிந்து காணாம போன நம்மை ஆண்டவர் ஒரு நாளும் அழைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார். இது ஒரு ஆயனுடைய வேலை என்று நினைத்தார். இன்றைக்கு இதுதான் சௌகரியம் என்று நாம விரும்புறதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில ஆண்டவரை பார்த்த உடனே ஒரு நமஸ்காரம்.
உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளுகின்றாய். ஆகவே வாக்கு என்ன சொல்லுகிறது பாருங்க. தொடர்ந்து வாசிக்கும் போது, காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன், ஆனால் கொழுத்ததை வலிமையுள்ளதை அழிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை நான் மேய்த்து வருவேன். கொழுப்புனா என்ன அர்த்தம்? நிறைய பேர் தெரியும் நல்லா. எத்தனை பேர் திட்டிருப்பாங்க பாரு, எவ்வளவு கொழுப்பு இருக்கு பாரு. அந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தையை வைத்து சொல்லுவாங்க, இல்லைன்றால் செய்கிற செயலை பார்த்து சொல்லுவாங்க. கொழுப்பு, அகங்காரம்னு திட்டுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நான் உங்ககிட்ட இருந்து எடுத்துடுவேன். ஏன் தெரியுமா? கொழுப்பு உண்டாக உண்டாக உனக்கு கொள்ளை நோயும் தேடி வரும். கொழுப்பு அதிகரித்தால் பிபி என்ற கொள்ளை நோய் தேடி வரும். மாரடைப்பு வரும். நரம்பு குழாய்கள் அடைக்கப்படும். குடிசீக்கிரத்தில் இறந்து போவாய். ஆண்டவர் சொல்கிறார், இதை உன்னிலிருந்து நான் எடுத்து விடுவேன். நீ என்றைக்குமே என் பார்வையிலே உயிரோடு நடமாடிக் கொண்டிருப்பாய். இது இந்த தொடக்க காலத்திலே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிற காலத்திலே சொல்லப்படக்கூடியது. ஆனா இதுவே வாழ்க்கையின் முடிவாகாது. ஏன் ஒருவரை காப்பாற்ற வேண்டும்? ஏன் நாம் ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்க வேண்டும்? ஏன் ஒன்றை நாம் தேட வேண்டும்? சும்மா யாருன்னா தேடுவாங்களா? சும்மா யாருன்னா உனக்கு பணம் கொடுப்பாங்களா? அப்படி கொடுத்தாலும் ஒரு முறை இல்ல கொடுப்பாங்க, பலமுறை உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்களே. கொடுத்துட்டே இருக்கிறவங்க நான் உன்னால அவங்களுக்கு வேலை ஆகணும் இல்லையா? அப்போதானே உனக்கு தொடர்ந்து கிடைக்கும். இதே போலதான் ஏன் உன்னை தொடர்ந்து பற்றிக் கொள்ளுகின்றார்? உன் வழியாக ஆண்டவர் வெளிப்பட வேண்டும் என்பதுதான் அவர் நோக்கம். உன் வழியாக அநேகரை சந்திக்க வேண்டும். உன் வழியாக உன் சொந்த பந்தங்கள், உன் வழியாக உன் வீட்டார், உன் வழியாக உன்னை சார்ந்திருக்கிற ஊர் மக்கள், உன் வழியாக நீ எவரெல்லாம் சந்திப்பாயோ அவங்க அனைவரும் மீட்கப்பட வேண்டும். ஒரு மீட்பின் அடையாளமாய் உன்னையும் பயன்படுத்த ஆண்டவர் இன்றைக்கு விரும்பிக் கொண்டிருக்கின்றார். தொலைந்து போனேன் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆயனாகிய ஆண்டவரை தேடி வாருங்கள். அவர் தன் உயிரை குறித்து, தன் உயிரை கொடுத்து உன்னை காக்கிற ஆண்டவராய் இருக்கின்றார். தன் உயிரை கொடுத்து நம்மை காக்கின்றவராய் இருக்கிறார். அவருடைய விலை, உயிருக்கு விலை இல்ல. அவருடைய உயிருக்கு பெயர்கள் அல்ல. அவர் உயிருக்கு ஜாதியோ மொழியோ இனமோ இல்லை. அது எல்லாருக்கும் உரியது. நம்பினோர் அனைவருக்கும் அது உதவி செய்யும். ஆகவேதான் ஆண்டவர் தொடர்ச்சி என்ன சொல்லுகிறார் பாருங்க, வாசிக்கும் போது, எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், உன்னை பொறுத்தவரை என் மந்தையே நான் ஆட்டுக்கும் இடையே ஆட்டுக்கிடாக்களுக்காய் வெள்ளாட்டு கிடாய்களுக்கும் இடையே நீதி வழங்குவேன். ஒரு ஆடுக்கும் இன்னொரு ஆடுக்கும், ஒரு ஆடுக்கும் இன்னொரு ஆடுக்கும் இடையே சமமான நீதி வழங்குவேன். ஏனெனில் இருவருமே எனக்கு தேவை. என் அன்பு மக்களே, இதன் பொருள் என்ன? உலகிலே வாழ்கிற அனைவரும் அவருக்கு தேவை. ஒருவரை விட்டு ஒருவர் பிடிக்கிறவர் அல்ல, அனைவரும் அவருக்கு தேவை. இதுதான் ஆண்டவரின் தொடக்க கால வாழ்க்கை. அது ஏன் இன்றைக்கு சொல்லப்படுகிறது? ஏனெனில் இன்று கிறிஸ்து அரசர் பெருவிழாவிலே ஏன் இதை அவர் சொல்லுகின்றார்? காரணம் இருக்குது. சும்மா அவர் ஆயனாக வெளிப்படல. அரசனாக வெளிப்படுகிறவர் ஆயனாக ஏன் வெளிப்படுகிறார்? ஏனெனில் நம் அனைவரையும் அரவணைக்க வேண்டும். நம் அனைவர் செய்ததையும் மன்னிக்க வேண்டும். நாம் அனைவர் வாழ்ந்த வாழ்க்கைகளை மாற்றம் பெற வேண்டும். இதற்கு தான் நம்மை அழைக்கின்றார்.
இதை திருப்பாடலின் ஆசிரியர் எவ்வாறு சொல்லுகிறார் தெரியுமா? இந்த பதிலுரை பாடல், இன்றைக்கு பதிலுரை பாடல் திருப்பாடல் 23 1 5 வரைக்கும் வாக்குகள் என்ன சொல்லுகிறது பாருங்க. ஆண்டவரே எனக்கு ஆயர், எனக்கேதும் குறை இல்லை. எனக்கு எது குறை? பசும்புல் வெளி மீது பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்கின்றார். அமைதியான நீர்நிலைக்கு. எதன் மீது? பசும்புல் வெளி மீது. எந்த ஆடு? அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பின்பற்றுகிற ஆடுதான். நீங்க அவர் வார்த்தைக்கு ஏற்றி பின்பற்றினால் பசுமையான இடத்துல இளைப்பாறுதல் அடைவாய். எத்தனை துன்பம் வந்து தாக்கினாலும் அந்த துன்பம் உனக்கு தூரமாக இருக்கும். அது உன் உள்ளத்தை வந்து தாக்காது. பசுமல் வெளி மீது என்னை இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்லுவார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தன்னுடைய பெயருக்கேற்ப என்னை நீதியின் வழியிலே நடத்துவார். பெயருக்கேற்ப. என்ன பெயர்? கிறிஸ்தவர்கள் என்ற பெயர். கிறிஸ்து எப்படி உண்மைக்கும் நீதிக்கும் வாழ்ந்து காட்டினாரோ அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உண்மைக்கும் நீதிக்கும் சான்று பகர்கிற அந்த ஒரு வழியினிலே நம்மை நடத்துவார். பொய்யை உண்மையாக்குவதல்ல, பொய்யை மறைத்து பொய்யை உண்மை என்று சொல்லக்கூடியதல்ல. உண்மை உண்மைதான், நேர்மை நேர்மைதான். இறைவாக்கு தன்னலமற்றது, அது அரவணைக்கக்கூடியது. நீதி நெறியில் என்னை நடத்துவார். அடுத்த வாக்கு பாருங்க. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஆயத்தம் செய்வார். விருந்துனா என்ன அர்த்தம்? எதிரியாகவே வைக்க மாட்டார். ஒரு நாள் வரும் 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட. எப்பொழுது? ஒருவருக்கு ஒருவர் செய்த தவறை உணர்ந்து வாழும் போது நீதியில உன்னை நடத்துவார். எதிரி முன் விருந்து ஆயத்தமா இருக்கும். உனக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. எதிரினா யாரு என்று கேட்கிற நிலை நமக்கு இருக்கும். ஏனெனில் கடவுள் உனக்குள் இருக்கும் போது உன்னை சுற்றி இருக்கிற அனைவரையும் நண்பர்களாகவே வைத்துக் கொள்வார். முதுகில் குத்துகிறவர் அல்ல, முன்பாக நமக்கு முன்பாக நல்லதை செய்கிறவர்கள் நம்ம கூடவே இருப்பார்கள். எதிரிகள் கூட நண்பனாக மாறுவார்கள். எப்போது? ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில் இருக்கும் போது. ஆக விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை நறுமண தைலத்தினால் பூசுகிறார். நறுமணம். நறுமணம்னா என்ன? எல்லாரும் இன்னைக்கு சென்ட் அடிச்சுக்கிறாங்க பாருங்க. அந்த நறுமணம் கிடையாது. நல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, அந்த நறுமணம் கிடையாது. நம்மை கழுவதற்கு சோப் பயன்படுத்தும் போது நறுமணம் வருது, அந்த நறுமணம் கிடையாது. இது விண்ணகத்தில் இருந்து வரக்கூடியது. அந்த விண்ணகத்தின் நறுமணம் உன்மேல் விழும்போது உன்னை பார்க்கிற கண்கள், உன்னோடு பேசுகிற வாய்கள், உன்னோடு நடக்கின்றவர்கள் கடவுளின் பிரசன்னத்தை உணர்வார்கள். எவர் உன்னோடு நடக்கும் போது கடவுளோடு நடக்கிற ஒரு அனுபவம் கிடைக்கிறதோ அதுதான் நறுமணம். மற்ற உள்ளங்களை மணக்க வைப்பது, மற்றவர்கள் எண்ணங்களை புதுப்பிக்கக்கூடியது. தாவீது சொல்லுகிறார், என் நறுமண தைலத்தினால் நிரப்புவார். ஆகவே எனது பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. நிரம்புதல் என்றால் பொருள் என்ன? இனி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் ஒன்றை மாத்திரமே நினைத்து அதிலே மூழ்கி இருப்பேன். நிரம்பி வழிகிறது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம்முடைய அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவருடைய வீட்டிலே அநேக நாட்கள் வாழ்வேன். தாவீது சொல்லுகிறார் பாருங்க. எப்போது மந்தையின் தலைவராகிய ஆயனை நோக்கி பயணிக்கின்றோமோ, எப்போது ஆயன் சொல்லுகிறதற்கு ஏற்றவாறு வாழ்கிறோமோ, அப்போது ஆண்டவர் வீட்டிலே நாம் இருப்போம்.
நம்ம வீட்டுல கிடையாது. இந்த உலகத்திலே நமக்கு சிலருக்கு சொந்த வீடு இருக்கும், சிலருக்கு வாடகை வீடு இருக்கும், சிலருக்கு வீடே இருக்காது, சிலருக்கு ஓட்டு வீடு இருக்கலாம், சிலருக்கு குடிசை வீடு இருக்கலாம், சிலருக்கு பந்தல் போட்ட வீடு இருக்கலாம், சிலருக்கு அது கூட கிடையாம தெருவில் இருக்கலாம். ஆனா இதெல்லாம் எந்த மனிதனுக்கும் நிரந்தரமானது இல்ல. நமக்கென்று ஒரு வீடு விண்ணகத்திலே ஆண்டவர் ஆயத்தம் செய்திருக்கின்றார். அங்கு நாம செய்யக்கூடியது ஒரே வேலை, கடவுளை புகழ்ந்தவாறு இருப்பது. நேரத்திற்கு நேரம் என்ன தேவையோ அது வந்துகிட்டே இருக்கும், புகழ்ந்து கொண்டே இருக்கணும், கடவுளோடு பேசிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கை. நண்பரே மக்களே, கவனம் கொள்ளுங்கள். தாவீது எப்படி ஆண்டவரை அனுபவித்து சொல்லுகிறார், ஒரு மேய்ப்பன் எப்படி இருப்பார் என்று தன்னுடைய அனுபவத்தின் வழியாக இன்றைய பதிலுரை வாசகத்திலே பேசுகிறார். நாம எப்படி? நாம் அவரை வெறும் ரட்சகராக, ஒரு மீட்பராக, வெறும் ஆயனாக பார்த்து பாடிவிடுகிறோம். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் என்னை காக்கின்றார். பாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்க்கையின் அனுபவம் என்ன? உன் வாழ்க்கையின் அனுபவம் சொல். உன்னை ஆண்டவர் நடத்துகிறார் என்று உன்னால் உணர முடியுமா? உன் வாழ்க்கை நறுமணம் வீசுகிறது போல பலருக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதா, அல்லது உனக்கு நீயே பிரயோஜனமற்று வாழ்கிறாயா? உன்னையும் காக்க முடியாமல், உன்னை நம்பி இருக்கிற உன் வீட்டாரையும் காக்க முடியாமல், உன்னை சூழ்ந்திருக்கிற மக்களையும் காக்க முடியாமல் நீயும் செத்து பிள்ளைகளையும் சாகடித்துக் கொண்டிருக்கின்றாயா? மனமாற்றம் அடைய வேண்டும். ஒவ்வொரு நாள் செய்தித்தாளை திருப்பி பாருங்கள். சொல்லக்கூடாத நிகழ்வுகள், சொல்லக்கூடாத தவறுகள். உலக அழிவானது முடிவிலே வந்து கொண்டிருக்கிறது. சோதோம் நகர மக்கள் மத்தியிலே நடந்த ஓரின சேர்க்கை தான் கடவுள் பார்வையிலே பெரிய பாவமாயிருந்தது. சோதோம் குமாரா நகரை ஆண்டவர் அழித்தே தீர வேண்டும் என்று தீர்மானித்ததற்கு ஒரே பெரிய பாவம் ஓரின சேர்க்கை என்ற பாவம். அவர் கண்ணை அது பறித்து விட்டது. அவர் கோபத்தின் உச்சத்தில் சென்றார். கந்தகமும் நெருப்பும் அந்த ஊரிலே போட்டு அவர்களை அழித்து விட்டார். இன்னைக்கும் சோதோம் குமாரா நகரம் நெருப்பு வாசனை நிறைந்து, சாம்பல் வாசனை இருந்து புல்லு கூட முளைக்காமல் இருக்கிறது. இந்த நிகழ்வு நடந்து குறைந்தது 4000 வருஷங்கள் ஆகிவிட்டன. இன்னைக்கும் அங்கு சாம்பல் வாசனை, எதுவும் முளைப்பது கிடையாது. இந்த பூமியில செல்வ செழிப்போடு இந்த பூமி, செல்வத்துக்கு குறைச்சல் இல்லாமல் இருந்த பூமி. ஜனங்கள் கடவுள் பார்வையிலே ஓரின சேர்க்கை பாவத்தை செய்யும்படி போட்டி போட்டுக் கொண்டு வாழ்ந்தார்கள். கடவுள் அழிக்க தீர்மானித்தார். என்னென்னமோ பாவம் செய்தார்கள். அப்பொழுதெல்லாம் ஆயனாகவே அவர் அனுமதித்தார். என்றைக்கு ஓரின சேர்க்கை பாவம் வந்ததோ அதை அவரால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. இதே சம்பவம் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே அயல் நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. இந்தியாவிலும் அங்கீகரிக்க பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நேற்றைய செய்தித்தாளை எடுத்து பாருங்கள், தெரியும். இந்தியாவிலே ஓரின சேர்க்கை சட்டம் வேண்டும் என்று ஹைகோர்ட்டிலே, சுப்ரீம் கோர்ட்டிலே கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அது சட்டப்பூர்வமாக்கப்பட வேண்டும். ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் திருமணம் செய்ய வேண்டும் என்று சட்டப்பூர்வமாக அதை அங்கீகரிக்கணும்னு இன்றைய நாளிலே சுப்ரீம் கோர்ட்டிலே கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த நாள் வேண்டுமானாலும் அதற்கு ஓகே அனுமதி கொடுக்கிற நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றன. பாவம் பெருகிவிட்டது. கடவுள் கண்களை பார்க்க முடியாத அளவுக்கு, அவர் கண்களில் இரக்கத்திற்கு பதிலாக அவர் கண்களில் நெருப்பும் கந்தமும் நிறைந்த பார்வைகள் மக்களை அழிக்கும்படி நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. இதுதான் அழிவின் பாதை.
ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், மனமாறுகிறவர்கள் மீட்பு பெறுவார்கள், உணர்கின்றவர்கள் வாழ்வார்கள். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இதுதான் வழி என்று பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி வாழ்கிறவங்க மீட்கப்படுவார்கள். பைபிளில் எழுதப்பட்ட வாக்கின்படி வாழாதவர்கள் மீட்கப்பட இயலாது. ஏனெனில் பல நேரங்களிலே நாம செய்கிற தவறு கூட நம்ம பார்வைக்கு தவறாக தெரிவது கிடையாது. நம்ம பேச்சிலும், நம்ம பார்வையிலும், நம்ம செயலிலும், நம்ம உடையிலும் எத்தனை பாவங்கள் நாம் அறியாமல் வெளிப்படுகிறது என்று அதை படமெடுத்து காட்டக்கூடியது ஒரே புத்தகம், அது திருவிவிலியம் மட்டும்தான். இதை படித்தால்தான் நம்ம வாழ்க்கையில மாற்றுதலை கொண்டு வர முடியும். இதுதான் இந்த 2ஆம் வாசகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி நாட்டு மக்களுக்கு சொல்லுகின்றார். என்ன உரைக்கிறார் பாருங்க. இந்த 2ஆம் வாசகம் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் புத்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார், 15ஆம் அதிகாரத்திலே 20 வாசிக்க நாம் கேட்போம். The first book of Corinthians, chapter 15, verses 20 to 28. 20 வாசிக்க கேட்போமாக. ஆனால் இப்போது இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இயேசு உயிர்த்தெழுந்தது நம் அனைவருக்கும் ஒரு உறுதி கொடுக்கிறதா? என்ன? நாமும் பாவத்துக்கு செத்து பரிசுத்தத்திற்காக உயிர்த்தெழப் போகின்றோம். பாவத்துக்கு செத்துனா என்ன அர்த்தம்? உயிரோடு இருக்கும் போதே பாவத்திலிருந்து உயிர் பெற வேண்டும், பாவத்தை விட்டு விலக வேண்டும், பாவத்திலிருந்து விடுபட வேண்டும். எப்படி உடலில் மரணம் வருகிறதோ அதே போல மனதுக்கும் மரணம் எப்பொழுது பாவம் செய்யும் போது ஆன்மா செத்து போய் விடுகிறது. செத்து போன அந்த ஆத்மா உயிர் பெறும்படி அந்த ஆத்மா உடலில் இருக்கும் போதே உன்னதமான கடவுள் உன்னோடு உரையாடுகின்றார். நான் உயிர்த்தது போல நீயும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், மனமாறு. எப்போ? உயிரோடு இருக்கும் போது. செத்த பிறகு கிடையாது. இறந்த பிறகு நீயும் யாரையும் அன்பு செய்ய முடியாது. ஆசைப்பட்டு உனக்கு எது வாங்கி கொடுத்தாலும் உடுத்தி கொள்ளவும் முடியாது, உண்ணவும் முடியாது, கூட வாழவும் முடியாது. உயிரோடு இருக்கிற காலங்களிலே தான், உயிரோடு இருக்கும் போதே உன்னதமான கடவுளின் வாக்கை நிறைவேற்ற ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க பாவத்துக்கு இறந்து என்னை போல உயிர் பெற வேண்டும். ஆகவே மனமாறுங்கள். ஆகவே அடுத்த வாக்கு, ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாக இறந்தோ உயிர்த்தெழுகின்றனர். ஆதாம் வழியாக உலகிற்கு சாபம் வந்தது. தொடக்கநூல் வாசித்து பாருங்கள். ஆதாமை கடவுள் செத்து போவாய் என்று சொல்லவில்லை, வாழுங்கள் என்று சொன்னார். நீங்கள் பழுகி பெருகி பூமி நிரப்புங்கள் என்று சொன்னார். அவர்கள் பழுகி பெருகுவதற்கு முன்னதாகவே கடவுளின் வாக்கை மீறிவிட்டார்கள். வாக்கை மீறினதனாலே கடவுள் சாபம் கொடுத்தார். மண்ணால் உண்டாக்கப்பட்டவனே, நீ மண்ணிக்கே போய்விடுவாய். மீண்டும் உயிர்ப்பாய் என்று சொல்லவில்லை, மண்ணிக்கே போய்விடுவாய் என்றால் அப்படியே நீ பாதாளத்துக்கு போயிடு. நீயும் வேண்டாம், உன் ஆத்மாவும் வேண்டாம். கடவுள் வாக்கை மீறினதனால் கிடைத்த தண்டனை அது இன்னைக்கு வரைக்கும் நாம் எல்லாரும் செத்து போறோம்ல. கிறிஸ்து வழியாக செத்து போன நம்மை உயிர்ப்பிக்கிற அனுபவம் நமக்கு கிடைக்கிறது என்று பவுலடிகளார் அன்று வாழ்ந்த கொரிந்து நாட்டு மக்கள் கிறிஸ்தவர்களுக்கு அறிவிக்கிறார். இன்று நமக்கு அறிவுரை ஊட்டுகிறார். என்று ஏன் இந்த வாசகம் வாசிக்கிறோம்? இன்று நாம் உயிர் பெற வேண்டும். நாமும் பாவத்தில் இருந்து விடுபட்டு உயிர் பெற்ற இனமாக வாழ வேண்டும். ஏனெனில் நாம் வணங்குகின்ற இயேசு மரணத்தை வென்றவர்.
மரணத்திலே கடந்து போனவர் அல்ல, மரணத்தை வென்று எழுந்தவர். கிறிஸ்தவர்களும் மரணத்தை வெல்ல வேண்டும், இறப்பை வெல்ல வேண்டும், உயிர் பெற வேண்டும் என்ற நோக்கத்தை உண்டாக்க பால் சொல்லுகிறாரு. உள்ளத்தில் இது உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்க அனைவரும் மரித்து மண்ணாக வேண்டும் என்பது கடவுள் விருப்பம் அல்ல, நாம் மீண்டும் உயிர் பெற வேண்டும். ஆகவே ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவர் முறை வரும்போது அவர் முறைனா என்ன அர்த்தம்? அவரவர் முறைனா என்ன? கிறிஸ்து மரித்த நாளிலே இயேசு சாமி சிலுவையில் மரித்தவுடனே அன்றைக்கு வாழ்ந்த பரிசுத்தவான்கள் கல்லறையில் இருந்து உயிர் பெற்றெழுந்தார்கள். அவர்கள் நாடுகளுக்குள்ளே சென்று பயணம் செய்தார்கள். இயேசு சாமி சிலுவையில் உயிர் விட்டவுடன் பரிசுத்தவான்களின் கல்லறை திறக்கப்பட்டது. அங்கிருந்து உயிர் பெற்றார்கள். கோவிலின் திரைச்சிலை திறக்கப்பட்டது. நேரடியாய் கடவுளை தரிசிக்கிற பாக்கியம் கிடைத்தது. ஆண்டவரின் மரணம் நமக்கு புது வழியை கொடுத்திருக்கின்றன. இதான் நீங்க பால் சொல்றார் பாருங்க. அவர் என்றால் பொருள் என்ன? ஆண்டவர் இயேசு மரணத்தில் உயிர் தந்த அந்த நாளில் இருந்து அந்தந்த காலத்துக்கு எவரெல்லாம் பரிசுத்தவான்களாய் மரித்தார்களோ அவங்க உயிர் தேடுவாங்க. எல்லாரும் இல்ல, மரித்த எல்லாரும் உயிர் பெற முடியாது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர் தேடுவார்கள். எங்கு செல்வதற்காக? ஆண்டவரோடு விண்ணேற்றம் அடைவதற்காக. கிறிஸ்துவோடு மரிக்காதவர்கள் உயிர் பெறுவார்களா? நரக வேதனையில் அனுபவிப்பார்கள். ஆகவே அவரவர் முறை என்றால் என்ன? முதல் நூற்றாண்டிலே இருந்த பரிசுத்தவான்கள், இரண்டாம் நூற்றாண்டிலே இருந்த பரிசுத்தவான்கள், மூன்றாம் நூற்றாண்டு, நான்காம் நூற்றாண்டு, அப்படி இன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டு, 20th century. அவரவர் முறைகளிலே இதுவரைக்கும் எத்தனை பேர் பரிசுத்தவான்களாய் மரித்திருக்கிறார்களோ அவங்க உயிர் பெறுவார்கள். அடுத்து கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் புரியுதா? அவரை சார்ந்தோர். கிறிஸ்தவங்க இந்த பேரை வச்சுன்னு இருக்கிறவங்க எல்லாம் அவரை சார்ந்தவங்க கிடையாது. அவரை சார்ந்தோர் என்றால் பொருள் என்ன? ஒரு குழந்தை பிறந்தது என்றால் அந்த குழந்தை யாரை போல் இருக்கிறது என்று எல்லாரும் கண்ணை முட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இது அம்மா போல இருக்கா, அப்பா போல இருக்கா? ரெண்டு பேரும் கருப்பா இருந்து புள்ள மட்டும் செகுப்பா பிறந்துச்சுன்னு வச்சுக்க, பல கேள்விகளை கொண்டு வரும். ரெண்டு பேரும் கரையர்னு இருக்கிறாங்க, இந்த புள்ள மட்டும் எப்படி செகுப்பா பிறந்துச்சு? இதுவும் கருப்பா தானே பிறக்கணும். ஒரு பிள்ளையின் பிறப்பை இன்றைக்கு பலர் பல கோணங்களிலே கவனிக்கின்றார்களே. நோக்கம் என்ன? அந்த பிள்ளை அப்பாவை போல அம்மாவை போல இல்லை என்றால் பல கோணங்களிலே பார்க்கிற பார்வை கிடைக்கிறது. இதே போலதான் கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிறவர்கள் கிறிஸ்துவை போல மரித்தால்தான் அவர்கள் உயிர் தெழுவார்கள். வெறும் கிறிஸ்துவ பெயரை வச்சுக்கிட்டு செத்து விட்டவங்கெல்லாம் ஆண்டவரோட உயிர் பெற முடியாது. நம்ம முன்னோர்கள் உயிர் தெழுவார்களா என்று தெரியாது. ஏன்? நாம் மரித்தால் உயிர் தெழுவோமா? கிறிஸ்துவை சார்ந்து வாழ்ந்தவங்க தான். இது இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அறிவு புகுட்டுகிறது. இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவில என்ன அழகா சொல்றார் பாருங்க. கிறிஸ்து வரும்போது, கிறிஸ்து அரசர் ராஜாவாய் வரும்போது கிறிஸ்துவோடு சார்ந்து வாழ்ந்த இறந்தவர்கள் உயிர் பெறுவார்கள். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைக்கப்படும். இன்றைக்கு ஆளுகை செய்கிறவங்க எல்லாம் நாளைக்கு எந்த நிலையில் இருப்பாங்கன்னு தெரியாது. ஆட்சிக்காக, பதவிக்காக, பெயருக்காக, புகழுக்காக, அந்தஸ்துக்காக, அடைவதற்காக
செய்யக்கூடிய கொலைகள் எத்தனை, அபகரிக்கிற அபகரிப்புகள் எத்தனை, ஏமாற்றுதல் எத்தனை, தீங்கு செய்தல் எத்தனை, பதவிக்காக, ஆசைக்காக. இன்றைக்கு மாற்றம் பெற வேண்டும். இந்த ஆட்சியில் நாம் பிடுங்கப்படுகிற நாட்கள் வரப்போகிறது. ஆண்டவர் ஒருவரே உலகை ஆள வரப்போகின்றார். எல்லாருடைய ஆட்சி உரிமைகள் பிடுங்குகிற நாட்கள் வரப்போகுது. என் அன்பு மக்களே, நீங்க ஆட்டு மந்தையில் இருக்கிற ஆடுகளா அல்லது மந்தை விட்டு தூரமாய் செல்லுகிற ஆடுகளா? சிந்தனை செய்து பாருங்கள். ஆகவே இந்த ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, நற்செய்தி வாசகம் வரும்போது இதன் தொடர்ச்சி. இந்த நற்செய்தி வாசகம் 25ஆம் அதிகாரத்தில் 31 46 வரைக்கும் ஆண்டவர் வருகின்றார். அப்போது கிறிஸ்துவோடு சார்ந்து வாழ்ந்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள். அப்போது என்ன நடக்கும்? ஆண்டவர் வரும்போது என்ன நடக்கும்? இதை இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. என்ன நற்செய்தி பாருங்க, மத்திய 25 31 46 வாசிக்கும் போது, வானதூதர் அனைவரையும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது, யாரு மானிட மகன்? ஆண்டவராகிய இயேசு மனிதனாக பூமியிலே தோன்றினார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், விண்ணேற்றம் அடைந்திருக்கின்றார். அவர் திரும்பவும் வருவார். அந்த திரும்பவும் வருகிற அந்த நாளை தான் இன்றைக்கு கிறிஸ்து அரசர் பெருவிழா. அவர் ராஜாதி ராஜாவாய் வருவார். ஆகவே இன்றைய தினத்தில் இருந்து ஆகமன காலம், திருவருகை காலம் என்று நாட்களை நிர்ணயிக்கின்றார்கள். 4 வாரங்கள் திருவருகையின் காலம். டிசம்பர் 24 வரைக்கும் அது தொடரும். இந்த திருவருகை காலத்திலே அநேகர் நோன்பு இருப்பார்கள், திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். அநேகம் பேர் தங்களையே தவக்காலத்தில் எப்படி தவ முயற்சிகள் எடுப்பார்களோ அதுபோல இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து, அதாவது இன்றைய நாளிலிருந்து டிசம்பர் 24 வரைக்கும் தவக்கால முயற்சிகளை எடுப்பார்கள். தவ முயற்சிகள். ராஜா வரப்போகின்றார். என் நண்பர் மக்களே, திருச்சபை எவ்வாறு நம்மை தயாரிக்கிறது பாருங்க. ஆகவேதான் இந்த மாதங்களிலே வீடுகளை சுத்தம் செய்கின்றோம், வர்ணங்களை அடிக்கின்றோம், டெக்கரேஷன் செய்கின்றோம். கிறிஸ்து ராஜா என் வீட்டுக்கு வரப்போறார். நாமெல்லாம் வீட்டையும் அலங்கரிக்கின்றோம், ஆனால் உள்ளத்தை அலங்கரிப்பதே கிடையாது. உள்ளத்திலே உலகத்தை வைத்து அலங்கரிக்கின்றோம். நாம நினைக்கிற ஒரு மனுஷனா வந்து வீட்டில தங்குவாருன்னு. ஆனா அவர் எந்த வீட்டுக்கு வருவார்? உன் உள்ளம் என்ற வீடு. நம்ம வீட்டுக்கு வருவாருன்னு அலங்காரம் பண்ணுகிறோம், ஆனால் உள்ளம் இருளாய் இருக்கிறது. அவர் வீட்டுக்கு சுவரை பார்க்க வரவில்லை, உள்ளத்தை பார்க்க வருகிறார். எப்படி சுவர்களை அலங்காரப்படுத்துவோமோ அதுக்கு மேல உள்ளத்தை அலங்காரப்படுத்த வேண்டும். ஆகவே அவர் மாட்சியோடு படைசூழ வருகிறார். தன்னுடைய அரியணையில் வீற்றிருப்பார். எங்க இருக்கிறது அவர் அரியணை? எருசலேமில் இருக்கிறது. ஆகவேதான் கடந்த 2 ஆண்டுக்கு முன்பு எருசலேமை தலைநகரம் என்று அறிவிக்கப்பட்டது. எருசலேம் நகரம் ஆண்டவரால் ஆட்சி செய்கிற காலங்கள் நெருங்கிவிட்டது. எருசலேம் தலைநகரம் என்று இன்றைக்கு நாம் அறிந்து கொண்டோம். 2 ஆண்டுக்கு முன்பு அல்ல, இந்த 2 ஆண்டு காலமை தான் எருசலேம் தலைநகராய் மாறிவிட்டது. ஏனெனில் ஆட்சி செய்யக்கூடிய ஆண்டவர் அங்குதான் வந்து செயலாற்றப் போகின்றார். அவருடைய ஆட்சி அங்கு நிர்ணயிக்கப்பட போகிறது. தாவீது அரசன் ஆண்டின நாடு, தாவீது அரசன் சிங்காசனம் ஆண்டவரின் சிங்காசனமாய் மாறப்போகிறது. என் அன்பு கிறிஸ்தவர்களே, உள்ளத்திலே கவனத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள். வாக்கு எவ்வாறு உரைக்கிறது? அவர் வந்து என்ன செய்வார்? வாசிக்கின்றோம். எல்லா மக்களினத்தாரையும் நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க நானே நினைக்கலாம் வெறும் கிறிஸ்தவங்க மட்டும்தான் இல்ல,
எல்லா மக்களினம் என்றால் பொருள் என்ன? மொழி, பல மொழி பேசுகிறவர்கள், பல ஜாதியில் இருக்கிறவர்கள், பல இனத்தில் இருக்கிறவர்கள், பல மக்கள், பல டினாமினேஷன், எல்லாரையும் ஒன்று சேர்ப்பார். எல்லா மக்களினத்தாரையும் அவர் முன்னிலையில் ஒன்றாக கூட்டுவார்கள். இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லும் போது பலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, பரவாயில்ல. ஆண்டவர் வந்து அமரும் போது உணர்வாங்க, ஐயோ அன்னைக்கு இவரை பற்றி சொல்லும் போது நான் மறுதலித்து விட்டேனே என்று உணர்கிற காலம் நெருங்கிவிட்டது. எல்லாரும் ஒன்று கூட்டப்படுவர். அப்போது ஒரு ஆயர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரித்து விடுவார். என் நண்பரி மக்களே, நல்லா கவனம் வச்சுக்கங்க. மொழிக்காக ஜாதிக்காக சண்டை போடாதீங்க, இனத்துக்காக பிரிந்து வாழாதீங்க, பிரிச்சு பேசாதீங்க. இது மனிதனால் உலகத்தில் உண்டாக்கப்பட்டது, கடவுளால் அல்ல. உன்னதமான கடவுள் வரும்போது எல்லாரையும் ஒன்று சேர்த்து 2 இனமாக மாற்றுவாராம். ஒன்று வெள்ளாடு, இன்னொன்று செம்மறி ஆடு. செம்மறி ஆடுகளின் செயல் என்ன, வெள்ளாடுகளின் செயல் என்ன? இதுல யார் வெள்ளாடு யார் செம்மறி ஆடு என்று இந்த விளக்கத்திலே நாம் அறிந்து கொள்ள போகின்றோம். அவர் என்ன உரைக்கிறார் பாருங்க. வெள்ளாடு தனியாக செம்மறி ஆடு தனியாக பிரிக்கப்படும். அப்போது செம்மறி ஆட்டை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடது பக்கத்திலும் நிறுத்துவார். செம்மறி ஆடுகளை ரைட் ஹேண்ட் சைடு, வெள்ளாடுகளை லெப்ட் ஹேண்ட் சைடு நிறுத்துவார். நிறுத்தும் போது என்ன சொல்லுவாராம் பாருங்க. ரெண்டாக பிரித்து விட்டு பின்பு அரியணையில் இருக்கிற ராஜா பாருங்க. வலப்பக்கம் என்ன அர்த்தம்? ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற யார் அங்க இருக்கிறாங்க? செம்மறி ஆடுகள். ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற செம்மறி ஆடுகளை அந்த மக்களை பார்த்து, என் தந்தையிடம் ஆசி பெற்றவர்களே வாங்க என்று அழைப்பார். ஏன் அவர்களை அழைப்பார்? உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சி உரிமைக்கு பெற்றுக்கொள்ளுங்க சொல்லுவாரா. உலக தோற்றம் முதல் உங்களுக்காகவே தயார்படுத்தப்பட்டது. யோவான் நற்செய்தி 14. உள்ளம் கலங்க வேண்டாம், என் தந்தை வாழும் வீட்டிலே நிறைய உறைவிடங்கள் இருக்கிறது, இல்லை என்றால் நான் சொல்ல மாட்டேன். திரும்ப வந்து நான் இருக்கிற இடத்திலேயே நீங்களும் இருக்கும்படி உங்களை நான் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னாரே, அந்த வாக்கை நிறைவுபடுத்தும்படி அவர் ராஜாவாய் வருகிறார். யாரெல்லாம் அவர் வாக்கை நம்பி பின்பற்றினார்களோ அவர்களை அழைக்கின்றார். வாங்க அழைக்கப்பட்டவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, என் தந்தையின் வீட்டிலே அமருங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்க எனக்கு உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். நான் யாரோ ஒருவனாயிருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் உடையில்லாமல் இருந்தேன், எனக்கு உடையை உடுத்தினீர்கள். நான் நோயுற்று கிடந்தேன், என்னை பார்த்து கவனித்தீர்கள். நான் சிறையில் அடைப்பட்டிருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்று சொன்னார். அப்போது அதற்கு நேர்மையாளர்கள், அதாவது செம்மறி ஆட்டு மந்தையில் இருக்கிற ஜனங்க அவர்களை நேர்மையாளர் என்று சொல்கிறார். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. ஆண்டவரே, நீர் எப்போது பசியா இருந்தீர்? நீர் எப்போது சிறையில் இருந்தீர்? நீர் எப்போது ஆடையின்றி இருந்தீர்? நீர் எப்போது உணவின்றி இருந்தீர்? நீர் எப்போது நோய்வாய்ப்பட்டிருந்தீர்? நாங்கள் உங்களுக்கு கொடுத்தோம் என்று அவங்க கேட்பாங்களாம். பதில் என்ன? அதற்கு அவர் மிக சிறியோர்களாகிய சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு எதெல்லாம் செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். சகோதர சகோதரிகள் யாருடைய பெயரும் எழுதப்படல, யாருடைய மதத்தின் பெயரும் எழுதப்படல. பொதுவாய் சொல்லுகிறார்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரே மக்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புவது நற்செயல் மட்டுமே. ஆக ஆண்டவர் வருகையிலே நற்செயல் செய்யப்பட்டவர்கள் கூட்டம் வேறு, தீச்செயல் செய்யப்பட்ட கூட்டம் வேறு. அங்கு ஜாதி, மொழி, இனம் எதுவும் இருக்காது. இன்னைக்கு எல்லாத்துக்கும் சண்டை போட்டுக்கிறோம் பாருங்க. அங்க அதெல்லாம் பேசப்படாது. நன்மை ஒரு கூட்டம், தீமை ஒரு கூட்டம். ஆக நன்மை செய்தவர்களை அவர் என்ன சொல்லுகிறார்? எனக்கு எல்லாத்தையும் உதவி பண்ணுங்க. அவங்க கேட்கிறாங்க, நீங்க எப்போ வந்தீங்க சுவாமி? உங்களில் சிறியவர்களுக்கு பொருள் என்ன? உன்னை விட ஏழையாய் இருக்கிறவர்கள், உன்னை விட ஏழையாய் இருக்கிறவர்கள். உனக்கு 3 வேளை உணவு இருந்தால் 2 வேளை உணவு உள்ளவர்களுக்கு உதவி செய்யுங்க. 2 வேளை உணவு இருக்கிறவங்க 1 வேளை உணவு உள்ளவங்களுக்கு உதவி செய்யுங்க. 1 வேளை உணவு உண்ணுகிறவங்க 1 வேளை கூட இல்லாம இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆக மொத்தத்துல நாம் உலகில் இருக்கிற எல்லாருக்கும் உதவி செய்யணும். இந்த வாக்கை வைத்துதான் ஜெயில் மினிஸ்ட்ரி உருவாக்கினார்கள். இந்த வாக்கை வைத்துதான் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி உருவாக்கினார்கள். இந்த வாக்கை வைத்துதான் அன்னதானம் ஊழியங்களை உருவாக்கினார்கள். எல்லாம் விவிலியத்தில் இருந்து தான் வந்தது. ஆனா இன்னைக்கு அரசியலுக்காக பலர் அன்னதானம் செய்கிறார்கள். பலர் பதவி பிடிப்பதற்காக பல உதவிகளை செய்து போட்டோ எடுத்து அதை பலருக்கு அனுப்புகிறார்கள். இவையெல்லாம் கணக்கில் வராது. ஏனெனில் நன்மை செய்தவங்க கேட்கிறாங்க பாருங்க, நீங்க எப்போ வந்தீங்க? நான் செஞ்சேன். உங்களில் சிறியோர்கள் அந்நியனாய் இருக்கின்றார்கள். அந்நியன் என்றால் யார்? உனக்கு அறிமுகமாகாதவர்கள், உனக்கு தெரியாதவர்கள். ஜெயில இருக்காங்க, ஆஸ்பத்திரியில இருக்காங்க, மண்டபத்தில் இருக்காங்க, வீதி ஓரத்தில் இருக்கிறாங்க, முதுமை இல்லங்களில் இருக்கிறார்கள், அனாதை பிள்ளைகள் இருக்கின்றார்கள். உன் உள்ளம், உன் கண்ணால் தெரிகிற எந்த ஏழை இருந்தாலும் அவனுக்கு நீ எதிர்பார்க்காமல் உதவி செய்யும் போது அது ஆண்டவருக்கே செய்தாய் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் புனித அன்னை தெரேசாய் சொன்னார், ஏழை சிரிப்பில் இறைவனை பார்க்கின்றேன். இந்த ஏழைகளுக்கே என் வாழ்க்கையை நான் கொடுத்து விட்டேன். பிச்சை அருந்தாவது என் பிள்ளைகளை காப்பேன். என்னை காரி உமைந்தாலும் அதை துடைத்துக் கொண்டு என் பிள்ளைகளுக்காக மீண்டும் பிச்சை கேட்பேன். உலகத்திலே வாழ்ந்து காட்டினவர். நாம எப்படி? கேட்டுக்கொண்டிரு அன்பரே மக்களே, இன்று கிறிஸ்து அரசியல் பெருவிழா எப்படி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் வருகையில கணக்கு விசாரிப்பார். உங்களில் சிறியவர்களுக்கு என்ன செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னார். பின்பு அடுத்த வாக்கியம் பாருங்க. பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, இப்போ லெப்ட் ஹேண்ட் சைடு இடப்பக்கத்துல வெள்ளாடு மந்தை இருக்கிறது. வெள்ளாடு மந்தை பாருங்க, வெள்ளையா இருக்கிறதெல்லாம் பாலில் நினைக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. வெள்ளையா இருக்கிறதெல்லாம் வெண்மை, வெண்மை எல்லாம் பாலில் நினைக்க கூடாது. கள்ளிப்பால் கூட இருக்குது. அதுல சாக வைக்கிற கள்ளிப்பால், வாழ வைக்கிற நல்ல பால், பசும்பால் இருக்குது. வாழ வைக்கிற பசும்பாலும் இருக்கிறது, சாகடிக்கிற கள்ளிப்பாலும் இருக்குது. ரெண்டுக்குமே வேறுபாடு தெரியாது. ஆக மொத்தத்தில் ஆண்டவர் சொல்றாரு, வெளி வேடக்காரரே, வெளி தோற்றத்திலே வெண்மை என்று காட்டிக்கொள்ளாமல் உள் தோற்றத்திலே நன்மை செய்கிறவனாயிரு. ஆக இடது, அதாவது வலது பக்கத்தில் இருக்கிறார், இடது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, வெள்ளாட்டு மக்களை பார்த்து என்ன சொல்றார் பாருங்க. அடுத்த வசனம், சபிக்கப்பட்டவர்களே, சபிக்கப்பட்டவங்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். என் அன்பரே மக்களே, யார் சபிக்கப்பட்டவங்க? யாரு? தன்னை தேடி உதவி கேட்டவங்களுக்கு உதவாம இருக்கிறவங்க. தனக்கு பசின்னு சொல்லியும் எனக்கே இல்லைன்னு வச்சுக்கிட்டே போய் பேசுறவங்க. தங்கிட்ட நிறைய ஆடைங்க இருக்கும், நிறைய உடைங்க இருக்கும். மற்றவங்களுக்கு என்கிட்ட நிறைய இருக்குது, ஒரு உடையை கொடுக்கலான்னு எண்ணம் இல்லாதவங்க. எத்தனையோ பேர் சுகவீனமா படுத்திருப்பாங்க. ஐயோ எனக்கு நோயா இருக்குது,
உன்னை வேற நான் எங்க கவனிப்பேன் அப்படின்னு சொல்றவங்க, எனக்கே சாப்பிடறதுக்கு இல்ல, உள்ள நிறைய இருக்கும், உனக்கு எங்க இருந்து கொடுக்கிறதுன்னு சொல்றவங்க, ஏமாற்றுகிறவர்கள், அபகரிக்கிறவர்கள், அடுத்தவர்கள் சொத்தை அபகரிக்கிறவர்கள், அடுத்தவர்களுக்குரியதை அபகரிக்கிறவர்கள், இவங்க எல்லாரையும் ஆண்டவர் சொல்றாரு சபிக்கப்பட்டவங்களே. அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்ட என்றும் அணியாத நெருப்புக்குள் போங்க. ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், எனக்கு நீ உணவு கொடுக்கல, தாகமாயிருந்தேன், தணிக்கவில்லை, நான் யாரோ ஒருவனாயிருந்தேன், என்னை ஏற்றுக்கொள்ள போன்னு துரத்தி விட்டாய். நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு உன்னுடைய ஆடையில ஒன்று கூட கொடுக்கல. நான் நோய் பற்றிருந்தேன், நான் சிறையில் இருந்தேன், நீங்க கவனிக்கவே இல்லை என்று சொன்னாராம். பிறகு இந்த பக்கம் இருக்கிறவங்க சொல்றாங்க, நீங்க எப்பப்பா வந்தீங்க? அவர்களுக்கு என்ன ஆன்சர் சொல்றாரு பாருங்க. அதற்கு அவர்கள், ஆண்டவரே நீர் எப்பொழுது வந்தீர்? ஏன்னா இப்ப அவர் எப்படி பாக்குறாங்க பாருங்க, ராஜாவா பாக்குறாங்க. ராஜாவை பார்த்தா பயம் வருமா இல்லையா? ராஜாவே நீ எப்போ வந்தீர்? அப்படின்னா ராஜா நம்ம முன்னால நான் தான் ராஜான்னு சொல்லி வருவாரா? அப்ப செய்வீங்களா? இன்னைக்கு அப்படிதான் மகதாட்சனை. தனக்கு பிடித்தமானவர்களுக்கு செய்கிற முறைகள் வேற, தனக்கு பிடிக்காதவர்களுக்கு செய்கிற முறைகள் வேற. பிடித்தமானவங்களுக்கு வேணாம் வேணாம் என்ன சொன்னாலும் சாப்பிடு 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 சாப்பிடுன்னுவாங்க. பிடிக்காதவங்களுக்கு போதும், இது போதும், போதும் ஏஞ்சிக்க. சபிக்கப்பட்டவர்களே ஆண்டவர் திட்டார், நான் இல்லை. அலகைக்கும் அதன் தூதர்களுக்கும் நெருப்பு ஏறி காத்துக் கொண்டிருக்கிறது. நெருப்பு ஏறி தொடங்கிவிட்டது. இன்றைக்கு உலகிலே பெரிய பெரிய மலைகள் எல்லாம் நெருப்பால் உருகி கொண்டு ஏறி ஆரம்பித்து விட்டது. அது கடலில் கலந்து நெருப்பாக தொடங்கிவிட்டது. யூடியூப்ல போட்டு பாருங்க. ஆண்டவர் வருகை சமீபம். கடல் எல்லாம் நெருப்பாய் மாறும். திருவெளிப்பாடு வசனங்கள். கடல் எல்லாம் நரகமாய் மாறும். அந்த ஏரிகள் எல்லாம் அப்பசாசியின் தூதனுக்காக அது நெருப்பாக மாறும். ஏற்கனவே மாறிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க தானே. ஏற்கனவே உலகிலே பல பகுதிகள் மலைகள் உருகி அது நெருப்பில் கலந்து தண்ணி போல ஓடிக்கொண்டு அது கடலில் கலந்து கடலும் நெருப்பாக மாறிவிட்டது. அது ஒரு பகுதியிலே தோண்டும் போது நெருப்பும் தண்ணீரும் சேர்ந்து வருகிறது. ஒரு காட்சி கண்டு கடல் எங்கேயோ இருக்கிறது. இன்னைக்கு போர்வெல் போடுறல அந்த மாதிரி ஒரு ஊரிலே தோண்டும் போது நெருப்பு தண்ணீர் சேர்ந்து வருது. ஆண்டவர் வருகை நெருங்கிவிட்டது. சபிக்கப்பட்ட இனமா இருப்போமா அல்லது மற்றவர்கள் வாழும்படி நாம் வாழ்வோமா? உலகத்தில் இருக்கும்போது நாம் எதையுமே இறந்த பிறகு கொண்டு போக முடியாது. நாம் இறந்து விட்டால் ஒரு சல்லி காசு கூட எடுத்துன்னு போக முடியாது. உலகில் வாழும்போது நம்மிடத்தில் இருக்கிறதை கொடுக்க முயற்சிக்கிறீங்க. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அது கொடுங்க. கடன் பட்டெல்லாம் கொடுக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிறதுல கொடுங்க. இடத்தில் ₹1 இருந்தால் 50 காசு கொடு. ஆண்டவர் சொன்னார் 10ல் 1 பாகம் கொடு போதும். ₹100 சம்பாதித்தால் ₹10 கொடு. 1000 சம்பாதிச்சா ₹1000 கொடு. 10,000 சம்பாதிச்சா ₹1000 கொடு. 9,000 நீயே வச்சுக்க. ஒரு பாகத்தை கொடு. மக்கள் பரிதவிக்கிறவர்களுக்கு என்று எடுத்து வைத்துக் கொடு. சிறையில் இருக்கிறார்கள், மருத்துவமனையில் இருக்கிறார்கள், மருந்து வாங்க காசு இல்லாம எத்தனையோ பேர் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். பணக்கார வாழ்க்கையில் வாழ்கிற என் அன்பு சகோதரி சகோதரிகளே, உன்னிடத்தில் இருக்கிறத கூட அவதிப்படுகிறவர்களுக்கு இல்லையே. நான் ஆண்டவர் வருகையிலே சபிக்கப்பட்டவங்களா மாறுவோம்.
சாபம் நம்மை தொடர ஆரம்பிக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பின் மக்களே, உணர்ந்து வாழும்படி ஆண்டவர் இன்றைய நாளை ஆயத்தப்படுத்துகிறார். இன்னையிலிருந்து நம்மிலே பல மாற்றுதல் தேவை. இன்னையிலிருந்து 2ஆம் தவக்காலம் தொடங்குகிறது. 2வது தவக்காலம் டிசம்பர் 24க்கு அது நிறைவு பெறும். இன்று தொடங்கி டிசம்பர் 24 வரைக்கும் இன்னொரு தவக்காலம் தொடங்குகிறது. இல்லாதவர்களுக்கு கொடுப்பது. ஆகவே உங்களை சுற்றி இருக்கிறவர்களை பாருங்கள், உன் அக்கம் பக்கம் இருக்கிறவர்களை பாருங்கள். கஷ்டப்படுகிறார்களா, வேதனைப்படுகிறார்களா? உன்னால் முடிந்த உதவி செய். உன்னால் முடியவில்லை என்றால் எங்கு முடியுமோ அங்கு டைரக்ஷன் பண்ணி கொடு. ஆண்டவர் அந்த கணக்கையும் கேட்பார். இந்த இடத்துல கொடுக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமே, அங்கேயாவது அவங்களை சேர்த்து விடு. அந்த ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். பூமியிலே வாழும்போது யாருக்கும் எந்த நல்லதும் செய்யாம செத்து போயிட்டேனா சபிக்கப்பட்ட கூட்டத்துக்கு வந்துடுவேன். பூமியில் இருக்கும்போது நல்லதை மட்டுமே செய்யணும், நல்லதை மட்டுமே பேசணும். இந்த 2 வாழ்க்கை தான் நமக்கு தேவை. ஏனெனில் ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற எல்லா கூட்டத்தையும் நல்லது செய்தவர்கள் ஒரு கூட்டம், கெட்டது செய்தவர்கள் இன்னொரு கூட்டம், 2 கூட்டமாக தான் பிரிப்பார். இதுலயும் ஆண் பெண் இருப்பாங்க, இங்கேயும் ஆண் பெண் இருப்பாங்க. நல்லவர்கள் ஒரு புறம், கெட்டவர்கள் ஒரு புறம். பெயரை பார்க்க மாட்டார், ஜாதியை பார்க்க மாட்டார், எந்த மொழி பேசுகிறாய் என்று பார்க்க மாட்டார். நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார்? இவங்க எல்லா இனத்திலும் இருக்கிறார்கள், எல்லா மொழியிலும் இருக்கிறார்கள், எல்லா ஜாதியிலும் இருக்கிறார்கள். நல்லது செய்கிறவர் இருக்கிறார்கள், கெட்டது செய்கிறவர் இருக்கிறார்கள். பிரித்துவார் கடவுள். ஆகவே இன்று ஆண்டவர் நினைவு கூறி நமக்கு சொல்லுகிறார், இந்த நாளிலிருந்து நாம் ஒரு நல்ல மனமாற்றம் அடைவோம். இனிமேல் நான் வாழ்ந்தால் நல்லது மட்டுமே பேசுவேன், நல்லது மட்டுமே சொல்லுவேன். இல்லை என்றால் அமைதியாக இருப்பேன். ஏழை கிண்டல் பரியாசத்திற்கு இடம் கொடுக்காமல், தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல், உன்னதமான கடவுளின் வாக்குக்கு கற்றறிந்து அவருக்கு ஏற்றவாறு வாழ்வோம். நாம் அனைவரையும் இறைவன் உருவாக்கி இருக்கிறார். நாம் அழிந்து போகக்கூடாது என்று ஆயனாக இன்றைக்கு வெளிப்படுகிறார். அவர் அரசராக வெளிப்படும் போது நாம் மன்னிப்புக்காக இடம்பெறுவாத தண்டனைக்கு தான். தீர்ப்பு என்பது சலுகைக்காக கொடுக்கப்படாது. இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் நடக்குது பாருங்க, விசாரணை. முதல் ஜட்ஜ்மெண்ட், கோர்ட் இஸ் அர்ஜென்ட், அடுத்த நாள் தள்ளி போடு. தி கோர்ட் இஸ் அர்ஜென்ட், அடுத்த நாள் தள்ளி போடு, அப்புறம் தீர்ப்பு போடு. அது இன்னைக்கு பூமியில நடக்கிற விஷயம். ஆண்டவர் வருகையில அப்பத்துக்கு அப்பவே அந்த நிமிஷமே தீர்ப்பு. ஆகவே நன்மை செய்தவர்களா இருப்போம். யார் நல்லது செய்தாங்களோ இல்லையோ நாம செய்வோம். யார் கெட்டது செய்தாலும் கவலைப்படாமல் அவர்களுக்காக ஜெபம் செய்வோம். நாம் நல்லதை மட்டுமே செய்வோம். நன்மையான இறைவன் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நாம் ஒருவருக்கொருவர் கெடுதி செய்யாமல் நல்ல நன்மை செய்து நம்மால் முடிந்த உதவிகளை செய்து ஆண்டவரின் மக்களாக வாழ்வோமா? ஜெபிப்போம், கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வாக்குகளை கவனமுடன் கேட்டுக்கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இதை கேட்கிறவர்கள் எவராயிருந்தாலும் அவருடைய உள்ளங்களை உம்முடைய உள்ளங்களாய் மாற்றும்படிக்காக ஜெபிக்கின்றேன். தகப்பனே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் மேல் கிருபையாயிரும். என் முன்னிலையில் நிற்கின்றவர்கள், அமர்ந்திருக்கின்றவர்கள், சத்தத்தை வீட்டிலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், இந்த தொலைக்காட்சி வழியாய் தேசம் எங்கிலும் பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள், இப்போதே உம்முடைய அன்பின் கரம் ஒவ்வொருவரையும் தொடும்படிக்காக ஜெபிக்கின்றேன். இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சி டிவி வழியாக குடும்பமாய் பார்த்துக் கொண்டிருக்கிற உமது மக்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு வீட்டாரும் மீட்கப்படுவார்களாக, ஒவ்வொரு மக்களும் மீட்கப்படுவார்களாக. இதை பார்க்கிற அனைவர் உள்ளமும் புதுப்பிக்கப்படுவதாக. உம்முடைய வருகையிலே இந்த செய்தி கேட்டு மாற்றம் பெற்றவர்கள் நன்மையான இடங்களிலே பிரவேசிப்பார்களாக. இனிவரும் காலத்திலே நன்மை மாத்திரமே செய்ய உதவி செய்யும். தொலை தூர தேசத்திலிருந்து பார்க்கிறவர்களை ஆசீர்வதியும். Lord, we pray now
those who are praying from abroad, bless abundantly, Lord. Whoever may be, we surrender each and every one to you. Lord, we surrender the out of country, Lord Jesus. We pray for US. We pray for Italy, China, Japan, Germany, Canada, Australia, Singapore, Malaysia. Lord, we surrender every people to you, God. Bless all Europe countries, Lord Jesus. We surrender all the Asian countries to you. We surrender all Arab countries, Lord Jesus. Sri Lanka, Saudi Arabia, Dubai. Bless, Lord Jesus. Iraq, Iran, Jerusalem. We surrender each and every to you, Lord. Lebanon, bless, Lord Jesus. Bless, Lord Jesus. Touch each and every one. We pray for throughout the world, Lord Jesus. We pray for all the nation leaders who are all leading the people. Bless them, Lord Jesus. Change the mind to see the poor people, to help them, Lord Jesus. Bless each and every nation leader. We surrender all the nation leaders, the Prime Minister, the President, the Prime Minister, all the leaders. I surrender to you, God. Lord, we pray for our India. We pray for our President. We pray for our Prime Minister. We pray for all the ministers. We pray for all Chief Minister. We pray for all the MLAs, MPs, councillors. Lord, bless, Lord Jesus. Change the mind to do good things to the people, Lord. We pray for all the local leaders. Change the mind, Lord. Bless them. We pray for all the police, Air Force, Navy, military, doctors, nurses. We pray for each and every one, Lord. You take care of everyone. They all are taking care of the people, Lord Jesus. Give your blessings abundantly to them. To care each and every one without caste and creed, without caste and religion, without any language. All the leaders must save to everyone, Lord. Give your knowledge to them. We remember each and every one to you, God. Bless abundantly. Today we celebrate the Christ the King feast. You are the King of Kings, Lord of Lords, going to come and rule this world, Lord. Before we surrender each and every one to you, all your children, God, you died for each and every one. We remember and pray, Lord Jesus. Save everyone who are all there in this world. More than 7,000 crores of people are there in this world, Lord. We pray for each and every one. More than 7,000 crores of people are there in this world. We remember everyone, Lord Jesus. Bless, Lord. We're all suffering in this world. We're all suffering in the jail. We're all suffering in the hospital. We're all suffering, unknown people. We're all suffering for the food, for the clothes. Lord, we bring under to you, God. Change the leader's mind to help them, Lord Jesus. Take care, Lord. You receive our prayer and bless abundantly. என் அன்பு தகப்பனே, இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. உலகம் முழுவதும் இருக்கிற மக்களை உமக்குன்பாய் கொண்டு வருகிறோம். நீ ராஜாவாய் வரும்போது எல்லோரும் உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க அனைவருடைய எண்ணங்களை மாற்றி உமது போல விருப்பம் போல நிறைவேற்றுவீராக. தொடர்ந்து நீங்க காத்துக்கொள்ளும், வழிநடத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் உம்மை நோக்கி வேண்டி உமது ஆசீரை நாங்கள் அனைவருமே பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறை மக்களே, மறந்து விடாதீங்க. இன்றைய வாசகங்களை திரும்பவும் படிங்க. தயவுசெய்து எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இன்றைய திருப்பலி வாசகம் என்ன என்று பார்க்கும்போது விவிலியத்துல மிக அழகாக சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் புத்தகம் 34 அதிகாரம் 11 17 வரைக்கும். எசேக்கியேல் chapter 34 verses 11 to 17. பதிலுரை பாடல், ரெஸ்பான்ஸ் ரீடிங். திருப்பாடல் 23 1 6 வரைக்கும். சாம்ஸ் chapter 23 1 to 6.
இரண்டாவது வாசகம், the second reading, the first book of Corinthians chapter 15 verses 20 to 28. இரண்டாவது வாசகம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின முதல் கொரிந்தியர் புத்தகம் அதிகாரம் 15 இறை வாக்குகள் 20 முதல் 28. Today's gospel reading, Matthew chapter 25 verse 31 to 46. இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 31 46 வரைக்கும். மறந்து விடாதீங்க, மறுபடியும் படிங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவார். Please read again whatever I mentioned to you. The God will speak to you. You will become the God children. இந்த வீடியோவானது யூடியூப்ல உண்டு. டாக்டர் பிலிப் மரியான் என்று டைப் பண்ணுங்க. யூடியூப்ல இந்த வீடியோ கிடைக்கும். வீட்டில் அமர்ந்து கேளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நாம் நல்லதையே செய்வோம், நல்லதையே பேசுவோம். இது செய்வதற்கு ஜாதி, மொழி, இனம் தேவையில்லை. நல்லது சொல்வோம், நல்லதையே செய்வோம். தீங்கு யாருக்கும் செய்யாமல் நன்மை மட்டுமே செய்வோம். இறைவன் நம்மை தெரிந்து கொள்வார். ஆகவே நாளை காலை 7:30 மீண்டும் இந்த ஆன்லைன் நிகழ்ச்சிக்கு வருகிறோம். எல்லோரும் தயாரா இருங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மாலையில, மற்ற திங்கள் முதல் சனி வரை காலை 7:30 8:30 வரைக்கும். Monday to Saturday morning 7:30 a.m. to 8:30 a.m. Please join with us. The God will bless you. We'll meet again tomorrow. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.